ஹாய்டா, அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிக்குடைய பர்ஃபெக்ட் நைட் வந்து ஃபேமஸ் ஆகிடுது 2/5 பார்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு எப்படி இருந்தா இருக்குனாக்க, நம்ம ஜிம்மின் வந்துட்டு கொக்கோ காண சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க, ஜிம்மி இங்கே பாரு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சங்குக்கா அது எங்கேயோ போயிடுச்சு சங்குக்கா சொல்கிறாங்க. அது எல்லாமே இருக்க மாட்டேன் தெரியுமா, நான் அதை ஒரு 4 மந்த்தாக தான் வளர்த்துட்டு இருக்கேன். அது இது வரைக்கும் அது புரிஞ்சதில்லை. ஒரு 1 மந்த் மட்டும் அம்மா கிட்ட இருந்துச்சு. அது எதுக்காகனாக்கா அது கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ வந்துச்சா, அதனால் அம்மா கூட்டிகிட்டு போய் பார்த்துக்கிட்டாங்க. இதான் ரீசன்னாக்கா அது புரிஞ்சிருக்க மாட்டேன் சங்குக்கா, எனக்கு அது வேணும் ஜிம்மி விளையாடுறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க, பாரு ஒன்றும் இல்லை சரியா, இங்கே தான் போயிருப்பீங்கன்னா நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாம் சரியா சொல்கிறாங்க. எங்கே போயிருக்கும், ஏன் தப்பு தான் மார்னிங் ஆஃபீஸ் போகிற அவசரத்தில் விண்டோஸ் லாக் பண்ணாமல் போயிட்டா, அதான் எங்கே போயிடுச்சு இல்லை சொல்கிறாங்க. ஜெக்கி பாரு எங்கே போயிருக்காதரா, சும்மா அங்கே சுற்றிட்டு இருக்கா சொல்கிறாங்க. இல்லை காணுமே, இங்கே எல்லாத்தையும் கேட்டோம் யாருமே தெரியலன்னு சொல்கிறாங்களே ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க, ஃபஸ்ட்டு சிசிடிவி செக் பண்ணலாம் சரியா சொல்கிறாங்க. சிசிடிவி ஆமாம் சொல்கிறாங்க. மறந்துட்டேன் பாரு ஜிம்மி பாருங்க. இப்போ ஜெக்கி கூட்டிகிட்டு போயிட்டா ஒரு சிசிடிவி செக் பண்ணிட்டாங்க ஜிம்மி வீட்டோட. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க, அது விண்டோஸ் வழியாக போயிருக்கு. இது வழியாக போயிருக்காது சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, ஆமாம் சார் எங்கே போயிருக்கு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அது லெஃப்ட் சைடு போயிருக்கு. லெஃப்ட் சைடு போனாக்கா ரிவர் வரண்டா. ஓகே வந்து ரைட் சைடு வந்தாக்கா இந்த பக்கம் வெளில சிட்டி போகிற அந்த சைடு வரும். லெஃப்ட் சைடு போனாக்கா அந்த ரிவர் மட்டும் தான் இருக்காங்க, வேறு எதுவுமே இல்லை. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க, கண்டிப்பாக ரிவர் பக்கம் தான் போயிருக்கோம் சொல்லிட்டு, ரிவர் பக்கமா ஏன் அங்கே போயிருக்கோம் ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பக்கம் வேறு எதுக்கு, மீன் சாப்பிட போயிருக்கோம் சொல்லிட்டாங்க. மீனா ஜெக்கி என்ன சொல்கிறேன், எனக்கு கேட்டால் சாப்பிடாது சொல்கிறாங்க. என்ன ஜிம்னு சொல்கிறேன், கண்டிப்பாக கேட்டில் மீன் சாப்பிடும். இல்லை ஜெம்கா, நீ உனக்கு கொக்கோ பற்றி தெரியலடா, அதுவும் சாப்பிடாது சொல்கிறாங்க. நான் அதுக்கு எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்கேன், நீ எப்படி சொல்கிறாங்க. இல்லை ஜிம்மி அதுக்கு நேச்சுரல் ஃபுட்டே வந்து மீன் தான் ஓகேவா, கண்டிப்பாக அதுக்கு பிடிக்கும், சாப்பிட தான் போயிருக்கோம் சொல்கிறாங்க. இல்லவே ஜம்கா, அது மிஸ் ஆகிட்டு போயிருக்கும் வேணா சொல்லு, நான் ஒத்துக்கிறேன் சரியா. ஆனால் ஃபிஷ்லாம் சாப்பிட சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, ஒரு ஃபிஷ் சாப்பிட போய் தான் சொல்கிறாங்க. அது ஃபிஷ் சாப்பிடாது ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, அப்படி போயிருந்தா போய்ட்டு வச்சுக்கலாமா சொல்கிறாங்க. போயிட்டா சொல்கிறாங்க. ஆமாம் போய்ட்டு வச்சுக்கலாம், ஒரு ஃபிஷ் சாப்பிட்டு வச்சுக்கேன். நீ வந்து எனக்கு ட்ரீட் வைக்கணும் சரியா சொல்கிறாங்க. ட்ரீட்டா ஆமாம், இதே அது ஃபிஷ்ஷை சாப்பிட போகல, ஜஸ்ட் நீ சொல்கிற மிஸ் ஆகிட்டு போயிருந்துச்சாக்கா நான் வந்து ஒரு ட்ரீட் வைக்கிறேன் சரியா சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க, சரி ஓகே சொல்கிறாங்க. எனக்கு ஜிம்மி நம்பிக்கை இருக்குது, அவர் கேட்டதெல்லாம் சாப்பிட சொல்லிட்டு. ஜேக்கி பார்க்குறாங்க, கண்டிப்பாக அது மீன் சாப்பிட தான் போயிருக்குன்னு ஜேக்கி நினைக்கிறாங்க. வா போகலாம் சொல்லிட்டு இப்போ ஜிம் ஜேக்கியும் ஒரு டார்ச் லைட் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ டைம் ஆல்மோஸ்ட் ஒரு 8 o'clock ஆகுது. ஜெக்கி இப்போ ஜிம் பார்க்குறாங்க, ரொம்ப டார்க்காக இருக்குது, அது பயப்படல சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன், பயப்படாது வா சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. இருக்குள்ள ஃபஸ்ட்டு அங்கே இருக்குள்ள சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன், கண்டிப்பாக அங்கே தான் இருக்கும் சரியா, ரிவர் தாண்டி எங்கே போகாது வா சொல்கிறாங்க. இப்போ ஃபைன் நம்ம ஜிம்மி ஜேக்கி 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஜேக்கி இப்படினாக்கா டார்ச் லைட் ஆன் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே பார்க்குறாங்க காணும். அப்புறம் ஜேக்கி இப்படினாக்கா அதை ஸ்லோவாக கொஞ்சமாக மூவ் பண்ணிட்டு வராங்க அந்த லைட் வெளிச்சத்தை. அப்படி வரும்போது அந்த ரிவர் ஓரத்தில் நல்லா கிராஸ் வந்து நல்லா வளர்ந்துருக்கு, புல்லு பெருசாக வளர்ந்துருக்கு இல்லையா. அப்படி பார்த்தாக்கா அந்த இடத்துல ஒரு ஷேடோ தெரியுது. ஜேக்கி பார்க்குறாங்க, அது என்ன ஷேடோ தெரியுது அப்படி சொல்லிட்டு. ஜேக்கி தான் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன ஜம்கா சொல்கிறாங்க. ஒரு ஜிம் ஒர்க்கும் தேடுறாங்க. அங்கே பாரு சொல்கிறாங்க. என்ன ஜிம் பார்க்குறாங்க, பார்த்தாக்கா அந்த ஷேடோ தெரியுது. அந்த ஷேடோ பார்த்தா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அந்த ஷேடோ பார்த்தாக்கா கொக்கோட ஷேடோ மாதிரி இருக்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. ஆனால் அது அங்கேட்டு போனோம். ஜிம்மி எட்டி பார்க்குறாங்க, பார்த்தாக்கா அது அங்கே தான் உட்காந்துருக்கு. ஜிம் பார்க்குறாங்க, ஐயோ சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன்னு சொல்லிட்டு, அது கோச்சிட்டு வந்து உட்காந்துருக்குமா சொல்கிறாங்க. கோச்சிட்டு வந்து உட்காந்துருக்குமா ஜெக்கி சொல்கிறாங்க. ஒரு விளையாட்டு கோச்சிட்டு உட்காந்துருக்கோ, நான் ஒரு விளையாட மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. ஜிம்மி ஜெக்கி பார்க்குறாங்க, பாரு ஜிம்மி அதுக்காக உட்காந்துருல சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, அது மீன் பிடிக்கிறதா உட்காந்து மீன் பிடிக்கவா ஜம்கா, என்ன பேசிட்டு இருக்கா, இந்த கொக்கோ அவ்வளோ பண்ணா ஜம்கா ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி தானே ஏதாச்சும் நம்ம நினச்சிட்டு இருக்கணும், அது கண்டிப்பாக மீன் பிடிக்க வந்திருக்க சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறது இல்லவே இல்லை சொல்கிறேன். ஜெக்கி பார்க்குறேன், நான் வேணா விட்டு பாரு நம்ம வந்து ஒரு ப்ரூவ் பண்ணவா சொல்கிறாங்க. ப்ரூவ் பண்ண போறியா அவங்க சொல்கிறாங்க. வா சொல்லி ஜெக்கி தான் ஒழிச்சுக்கிறாங்க. என்ன பண்ண சொல்லுவாங்க, ஒழிஞ்சிக்கலாம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, ஒழிஞ்சிக்கலாம் அமைதியாக சரியா சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க, என்ன ஜம்கா சொல்கிறேன் எனக்கு. இப்போ ஜெக்கி பார்க்க நீ வேணா பாரு, அது குறுக்கு தண்ணி பார்க்குதுமா சொல்கிறாங்க. தண்ணி எடுத்து பார்க்குது, வேடிக்கை பார்க்குது சொல்கிறாங்க. ஆமாம் வேடிக்கை பார்க்குது சொல்கிறாங்க. என்ன ஜம்கா சொல்கிறா ஜிம்மி கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி தான் அது வேடிக்கை பார்க்குது, மீனை தான் பிடிக்க சொல்கிறாங்க. மீனை ஆமாம் இது நைட் டைம் இல்லை, இப்போ மீனை மேலே வர சொல்கிறாங்க. அப்படி ஆமாம், இப்போ டார்க்காக இருந்தாலும் மீனெல்லாம் மேலே வரும் அந்த கரையோட வந்து மேய்ஞ்சிட்டு இருக்கோம் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் இப்போ மேலே வந்துட்டு இருக்கோம், அதை பிடிக்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. குறுக்குன்னு எதுக்கு பார்க்குறது சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க, அது கொக்கோ ஃபிஷ்ஷாக சாப்பிடாச்சுக்கா, நீ தப்பாக புரிஞ்சிட்ட, நீ மற்ற கேட்டை பார்த்து என் கேட்ட அப்படி நினச்சிட்டியோ சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்க இல்லவே இல்லை, எல்லா கேட்டுக்கும் இந்த ஃபுட் சயின்ஸ் ஃபிஷ் தான் ஃபஸ்ட்டு சரியா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அது ஃபஸ்ட்டு அதை பிடிக்கும், நம்மளாம் வந்துட்டு இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நம்மளாம் அதை மேக் பண்ணி கொடுக்குறோம் ஓகேவா. அந்த ஃபுட்டு அந்த ரைஸு அதுக்கப்புறம் ட்ரீட்ஸு பிஸ்கட் இதெல்லாம் நம்மளாக கொடுக்குறது ஓகேவா. அந்த ஜங்க் ஃபுட்டை நம்மளாக தான் மேக் பண்ணி கொடுக்குறோம் சிக்கன்லாம். ஆனால் அது பிடிச்சதுமோ ஃபிஷ் தான் சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க, நீ உண்மையாக சொல்கிறியா, எனக்கு என்ன சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு நம்பிக்கையே இல்லை, எனக்கு கொக்கோ வந்து சாப்பிட கண்டிப்பாக ஃபிஷ்ஷு ஸ்மெல் அடிக்கும், கண்டிப்பாக சாப்பிடாத ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன், நீ வேணா பாரு சொல்கிறேன். அந்த பக்கம் ஜிம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. கரெக்டாக ஒரு மீன் ஒன்று ஜம்ப் ஆகுது, அந்த டக்குனு அந்த கொக்கோ பிடிச்சி சாப்பிட ஆரம்பிக்குது. ஜிம்மி பார்க்குறேன், அந்த மாதிரி முகத்தில் கை வச்சுக்கிறாங்க. ஐயோ ஜிம்மி பார்க்குறாங்க, அந்த பக்கம் அந்த ஃபிஷ் பார்த்து துடிச்சிட்டு இருக்கு, அது பார்த்தா ரெண்டா சாப்பிட்டு இருக்கு, அடிச்சு சாப்பிடுது நறுக்குன்ட்டு. இப்போ நம்ம ஜெக்கி பார்த்து சிரிப்பு ஒரு ஜெக்கிக்கு ஜிம்மில் பார்த்து ஜிம்மி பார்க்குறோம் ஆணை பார்த்துருக்காங்க. அந்த கேட்ட கொக்கோ இது நீ ஏன் என்ன ஜிம்மி பார்க்குறேங்க,
ஃபிஷ் எப்படி சாப்பிடுது ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ டேஸ்ல உங்களுக்கு எப்படிலாம் ஃபுட்டு வாங்கி கொடுத்துருப்பேன். ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்குன்னே தனியாக ஒரு மணி ஸ்பெண்ட் பண்ணுவார். அதுக்கு ஷாப்பிங்லாம் பண்ணுவார். அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு இப்போ ஜிம் பார்க்குறேன் நம்ப முடியல. ஜம்கா சொல்கிறாங்க. ஜேகேக்கு சிரிப்பு தான் வருது. என்ன ஜிம்னு சொல்கிறாங்க. ஜம்கா அதே சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறங்க பாரு அதுக்கு அது ரொம்ப பிடிக்கும். சரியா சொல்கிறாங்க. ஐயோ தப்பு அது சாப்பிடக்கூடாது ஜம்கா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறேன் என்ன பண்ணுறது அதுக்கு பிடிச்சிருக்கே அப்படி சொல்கிறாங்க. இல்லை ஏன் கொக்கோ அப்படி சொல்லி ஜிம்முக்கு கூப்பிட்றாங்க. டக்குன்னு அது இப்படி திரும்பி பார்க்குது. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறேன் என்னடா அது சாப்பிட டிஸ்டர்ப் பண்ணுற சொல்கிறாங்க. நீ சும்மா இருந்துச்சு கரெக்டாக வராங்க. என்ன பண்ணுற ஜிம் கேட்குறாங்க. இப்போ அந்த கொக்கோ பார்த்தாக்கா அந்த ஃபிஷ்ஷை மவுத்தில் வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கு. அந்த முள்ளு கூட அது மவுத்தில் தான் அப்படி இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. கடவுளே நீ எப்படி இருக்க பாரு நீ எப்படிலாம் வளர்த்துட்டு இருக்க போய் இப்படி ஃபிஷ்ஷே சாப்பிடுவேன் சொல்கிறாங்க. அதுவும் பாவம் இல்லையா அதை துடிக்குது சாப்பிட்டுட்டு இருக்க. ஜிம் பார்க்குறாங்க. அந்த பக்கம் அது குறுக்குன்னு பார்க்குது. என்ன பார்க்குறேன் நீ பாட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு தெரியுமா நான் எங்கே தேடிட்டு இருக்கேன் நான் சொல்கிறேன். நான் விண்டோஸ் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போனேன் கூட வீட்டுக்குள்ள இருக்க மாட்டியா ஜிம் கேட்குறாங்க. இப்போ அது அப்படியே குறுக்குன்னு பார்த்துட்டு இருக்கு. மீன் சொல்லிட்டு கரெக்டாக மீன் முழுக்கி விழுது. ஜிம் பார்க்குறாங்க. நீ இருக்கியே சொல்லிட்டு வா தூக்குறாங்க. தூக்கும்போது அது மீன்ஸ் பண்ண வருது. ஐயோ ஜிம்முக்கு தள்ளி வைக்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன் என்ன சொல்லிட்டாங்க மீன்ஸ் பண்ண வருது ஜம்கா சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குறேன் சரி ஓகே கூட நான் தூக்கிக்கிறாங்க. இப்போ அது வேணா ரிவரே பார்த்துருக்கு. என்ன உனக்கு இன்னும் மீன் வேணுமா ஜிம் கேட்குறேன். அது மியாவும் அந்த ரிவரே பார்க்குது. ஜிம் பார்க்குறாங்க. அடிப்போம் உன்னை அதான் பண்ண தப்பு சரியாவா உனக்கு வீட்டில் எவ்வளோ ஃபுட் வாங்கி வச்சிருக்கா ஜிம் தான் கூட்டிகிட்டு வராங்க. ஜேகேக்கு பயங்கர சிரிப்பு ஒரு ஜிம் அந்த அப்பனுக்கிட்ட நடந்துக்கிறத பார்த்துட்டு திட்டிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜேகே வந்துட்டு சரி எனக்கு எப்படி ட்ரீட் தருவா சொல்கிறாங்க. ட்ரீட்டா எதுக்கு சொல்கிறாங்க மறந்துட்டியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் இல்லை ஜிம் சொல்கிறாங்க. ஆமாம் உனக்கு எப்படி தெரியும்னு சொல்கிறாங்க. இல்லை ஜிமின் நான் படிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சரி இதுக்கு தான் நான் பெட்டுக்கு என்ன பிடிக்கும் சொல்ல படிச்சிருக்கேன். அதில் வந்துட்டு நார்மல் ஃபுட் ஸ்டைல்ன்றது அதுக்கு வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து கேட்டுக்கு வந்து ஃபிஷ் தான் பிடிக்கும் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. உனக்கு மீன் தான் பிடிக்குமா ஜிம் கேட்குறாங்க. இப்போ அது ஃபிஷ் பார்க்குது அந்த கேட்டு பார்க்குது. மீயாவும் சொல்கிறாங்க. ஆமாம் மீயா ஜிம் திட்டிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. ஒரு சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன ஜிமின் பண்ற சொல்லி பார்த்தாச்சு அவங்க காணதுக்காக எவ்வளவு ஃபுட்டு பார்த்து வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன் தெரியுமா. அதுவும் டாக்டர்கிட்ட கேட்டு அதுக்கு என்னெல்லாம் இந்த மாதிரி ஃபிளேவர்லாம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் பார்த்து வாங்கி தந்துட்டு இருக்கேன். இது எனக்கு அப்படி இருக்கு பாரு சொல்லிட்டு அப்படியே அடிச்சு என்ன பரிஜின்னு சொல்றாங்க. அது அம்மையா கத்திட்டே இருக்கு. அப்புறம் ஜெக்கி சிரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்துச்சு. இப்போ நம்ம ஜிமின் தான் ஆக்கடை சொல்லிட்டு அப்போ மவுத்து வைப் பண்ணி விட்றாங்க. போயிட்டு என்னது சாப்பிட்றேன் சரி ஜிமின் நான் மவுத்து இருக்க ஸ்மெல் பண்ணி பார்க்குறேன். ஒரு மாதிரி அந்த ஃபிஷ் ஸ்மெல் வந்துட்டே இருக்கு. ஜிமின் பார்க்குறாங்க. உனக்கு வந்து கிஸ் தரவே மாட்டேன் பாரு ஜிமின் தான் ஒரு ஸ்ப்ரே அடிச்சு விட்றாங்க. அச்சு என்ன பண்ணுறேன் ஜெக்கி கேட்குறாங்க. பின்னாதுக்கு சொல்ல எனக்கு ஃபிஷ் ஸ்மெல் வந்துட்டு இருக்கு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்லி பிடிக்கல ஜிமின் சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. ஜெக்கிக்கு தான் திருப்பி கண்ட்ரோலே பண்ண முடியல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிம் பண்ணுறது இந்த மாதிரி ஃபிளாட் மாதிரி பண்ணுறது. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே அதான் கிடச்சிச்சா சரி ஜிம் பார்க்குறேன். அதுக்கப்புறம் வெளில போனால் அவ்வளோ தான் பார்த்துக்கோ ஜிம் சொல்கிறாங்க. எவ்வளோ பயந்து தெரியுமா மிஸ் பண்ண தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ மீ அவசரம் சொல்லிட்டே இருக்கு. ஆமாம் ஜிம் தான் இப்போ அழகாக நீவி விடுறாங்க. ஹெட் வந்து பண்ணி விடுறாங்க. இது அழகாக ஜிம் மடியில் படுத்துருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. தேங்க்யூ ஜோங்கா சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை நீ ஹெல்ப் பண்ணாலும் சொல்கிறாங்க. ஏன்டா நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் நான் சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. சரி ஓகே சாப்பிடலாமா சொல்கிறாங்க. எங்கே நின்று ஃபுட்டே குக் பண்ணலாம் வந்து வரமே இதை காணும் தேடிட்டே இருந்தேன்னா அங்கே டைம் ஆகிடுச்சுன்னா சாப்பிடவே இல்லை. நான் ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட போகிறேன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. நான் அவனை ஃபுட்டு மேக் பண்ணி தரவா சொல்லிட்டாங்க. இல்லை ஜம்கா அதெல்லாம் வேண்டாம் நான் ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணிக்கிறேன் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இல்லை நான் மேக் பண்ணுறேன். இல்லை வேண்டாம் நான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றேன்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு ஆர்டர் பண்ண சரியா சொல்கிறாங்க. உனக்குமா ஆமா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம் பார்க்குறாங்க. ஓகே சொல்லிட்டு ஜிம் ஜெக்கிக்கும் அவருக்கும் ஃபுட் ஆர்டர் பண்ணுறாங்க. ஜெக்கி அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுருக்காரு. இந்த பக்கம் ஜெக்கி எடுக்கணும் வீட்டில் இருக்குது. ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது. அவ்வளோ பேர் கால் பண்ணுறாங்க அவருக்கு. ஹேங்ஸ் கால் பண்ணுறாங்க மேனேஜர் கால் பண்ணுறாங்க. ஆனால் ஜெக்கி பார்க்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு ஹாயாக உட்காந்துட்டு இருக்காரு. ஜிம் கூட பேசிட்டு இருக்காங்க. டைம் ஆல்மோஸ்ட் 10 o'clock ஆக போகுது. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே ஜம்கா எனக்கு தூக்கம் வருது என்ன தூங்கிட்டா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சரி ஓகேடா அப்போ நான் கிளம்புவா சொல்கிறாங்க. கொக்கோ பாய் சொல்லு எங்களுக்காக சொல்கிறாங்க. இப்போ அது அம்மையான்னு பார்த்துட்டே இருக்கு. ஜெக்கி பார்க்குறாங்க. பாரு நீ ஒரு டைம் எஸ்கேப் போயிடாது சரியா ஜிம் நினச்சி ரொம்ப கவலைப்படுறான் சரியா சொல்கிறாங்க. இப்போ அது பார்த்துட்டு இருக்கு கிட்ட பார்த்துட்டு ஜிம் பார்க்குறேன். இல்லை நான் அழுது வந்து செலக்ட் பண்ணிட்டு போயிடறேன் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே நான் போட்டா சொல்கிறாங்க. ஜெக்கி ஓகே ஜங்கா குட் நைட் சொல்கிறாங்க. குட் நைட் சார் ஜெக்கி போயிடறாங்க. போயிட்டு பார்க்குறாங்க. அவருக்கு அவ்வளோ கால் வந்துருக்கு. இப்போ ஜெக்கெட்டு பிக் பண்ணி ஹலோ சொல்லிட்டு எங்கடா போவ வீட்டில் இருக்கும்போது மொபைல் கையில் தான் வச்சுட்டு இருப்பேன். மொபைல் இத்தனை பேர் நான் கால் பண்ணுறேன் ஏன் எடுக்கல சொல்கிறாங்க. என்னாச்சு ஏன்னு சொல்கிறாங்க. பாரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது வாடா சொல்கிறாங்க. வரணும் மாமா ஒரு ஷூட் இருக்குது சொல்கிறாங்க. ஜெக்கெட் பார்க்குறாங்க. ஐயோ அது சொல்கிறாங்க. வாடா சொல்கிறாங்க. இப்போ ஒரு மாமன் இப்போ வந்து நம்ம மார்னிங் ஃப்ளைட்டுக்கு போக முடியும் ஓகேவா நீ வா சொல்கிறாங்க. ஜெக்கெட் பார்க்குறாங்க. சரி ஓகே சரி ஜெக்கி இப்போ லக்கேஜ் பேக் பண்ணுறாங்க. அப்போ ஜெக்கி பிக் பண்ணிட்டு கார் வர வந்துருக்கு கம்பெனிலேருந்து. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. கார் சவுண்டு கேட்குது எஞ்சி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா ஜெக்கி பிக் பண்ண கார் வந்துருக்குவோம் ஒர்க் விஷயமா போகிறேன் நான் சரி போயிட்டு ஒரு ஜிம் போயிட்டு படுத்துட்டாங்க. ஒரு அகைன் ஒரு வீட்டில் படுத்துட்டாரு. இந்த பக்கம் ஜெக்கிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே பார்த்துக்கலாம் நம்ம ஒர்க்கும் இப்போ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி தானே சொல்லிட்டு ஜெக்கி எப்படி போயிடறாங்க. அந்த பக்கம் ஜிம் இருக்காங்க. அவர் படுக்கிற ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க. ஜெக்கி கிட்டத்தட்ட 2 weeks ஆகிட்டு வீட்டுக்கு வரவே இல்லை. அவர் ஃபுல்லாக ஒர்க்கில் பிஸியாக இருக்காரு. ஜெக்கிக்கு தான் ஜிம்முக்கு தான் ஜெக்கி நம்ம தெரியும். ஆனால் ஜெக்கிக்கு ஜிம் நம்ம தெரியும். அதனால் அது கொடுக்கவே இல்லையே. அதனால அவர் கால் பண்ணவும் முடியல. ஆனால் ரொம்ப மிஸ் பண்ணுறாரு ஜிம்மில் ஜிம்முக்குள்ளே இருந்தது. அந்த கேட்டை பற்றி தான் யோசிச்சு பார்க்குறாங்க அது எப்படி இருக்கும் சொல்லிட்டு அவருக்கு தனியாக இருக்கப்போ அந்த தாட் வந்துட்டே இருக்கு. அவர் என்ன பண்ணிட்டு இருப்பான் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தனியாக சிரிச்சிட்டு இருக்காரு. அப்போ நம்ம சுகம் வந்து பார்க்குறாங்க. ஏன்டா தனியாக சிரிக்கிறா சொல்கிறாங்க. சொல்லிட்டு தனியாக சிரிச்சிட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை எனக்கு சும்மா தான் சொல்கிறாங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜெக்கி மொபைல் எடுத்து கால் பண்ணி பார்க்குறாங்க. அதில் கேட்டோட ஃபோட்டோ இருக்குது.
இப்போ நம்ம பார்க்குறாங்க ஜேகே இந்த கேட்டு எப்போ யாரோட ட்ரெஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த கேட்டு யாரோட ட்ரெஸ் கேட்குறாங்க. இப்போ ஜேகே பாருங்க அதுவா இல்லை நெய்பரோட ட்ரெஸ் நெய்பரா ஆமாம் நெய்பரோட ட்ரெஸ் சொல்கிறாங்க. ஜேகே அப்படியே பார்க்குறாங்க பரவாயில்லையே ரொம்ப அழகாக இருக்குது கூட சொல்லிட்டு வாங்க ஃபோட்டோ வாங்கி பார்க்குறாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே ஸ்வைப் பண்ணுறாங்க ஃபோட்டோவை பார்த்தா அவங்க ஒரு பையன் அந்த கேட்டை வந்து கையில் வச்சிருக்காங்க. இப்போ பார்க்குறவங்க பையனா ஜேகே சொல்கிறாங்க என்ன டேஸ் இது யாரை சொல்லி கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க சொல்கிறாங்க அதான் சொல்கிறேன் நெய்பர் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே குடுக்குன்னு பார்க்குறாங்க. ஜேகே என்ன சொல்லிட்டு இல்லையே நீ அப்படிலாம் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் ஃபோட்டோ எடுத்து வைக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ சுகா பார்க்குறேன் என்னடா இப்படி சொல்லிட்டேன். அவன் ஆர்மிஸ் ஃபோட்டோ எடுப்பான் எல்லாரும் ஃபோட்டோ எடுப்பானே அவனுக்கு எல்லாமே எதாவது பிடிச்சிட்டாங்க டக்குன்னு கேப்சர் பண்ணுவானேடா சொல்கிறாங்க. நம்ம கூட கேப்சர் பண்ண மாட்டோம் சீக்கிரம் அவன் பண்ணுவானே சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறேன் சரி ஓகே அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது நம்ம ஆர்மிஸ் அதெல்லாம் கேப்சர் பண்ணுறான். ஆனால் அவன் நெய்பர் எதுக்காக கேப்சர் பண்ணி வச்சிருக்கா அது இவ்வளோ அழகாக நெய்பர் அவனுக்கு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜேகே ஒரு மாதிரி என்ன சொன்னேன் சொல்கிறாங்க இல்லை அவனுக்கு இவ்வளோ அழகாக நெய்பர் இருக்காங்களா டே கேட்குறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க ஆமாம் இருக்காங்க அதுக்கு என்ன ஜேகே கேட்குறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க அப்பயே என்னோட வீட்டுக்கு எனக்கு கூப்பிடல சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படியே என்னோட வீட்டுக்கு எனக்கு கூப்பிடல. ஆமாம் நீ ஒரு வீட்டுக்கு வாங்கி கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ எனக்கு கூப்பிடவே இல்லை அட்ரஸ் கொடுக்கவே இல்லை சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க எவரை சொல்கிறாங்க ஏன் இதுக்கு இப்போ தரமாட்டேடா சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க தர முடியாது சொல்கிறாங்க. இப்போ ஷுகா பார்க்குறாங்க ஏன் சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. பட் நம்ம ரவுண்டு பார்க்குறாங்க ரவுண்டு போயிட்டு கிட்ட வராங்க சொல்லு ஏன் கொடுக்க மாட்டேன் என்ன ஆச்சு அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறேன் ப்ரைவசிக்காக தான் வச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. டே என்கிட்ட ஒரு ப்ரைவசியா சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறாங்க பாரு உன் வீடு தான் எங்களுக்கும் வீடு தான் சரியா சொல்கிறாங்க. என்ன ஜேகே கேட்குறாங்க ஆமாம் உண்டுன்றது எங்களுக்கும் தான் சொல்கிறாங்க. சொல்லுங்க ஜேகே சொல்கிறாங்க. டே இங்கே பாரு நாங்கள் உங்கள் அண்ணனுங்களா சொல்கிறாங்க. சரி அதுக்கு சொல்கிறாங்க நாங்கள் வருவோம் சரி நீ அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ கூட சொல்லிட்டு யாரும் மொபைல் வாங்கி பார்க்குறோம் பையன் ரொம்ப அழகாக இருக்கான் அந்த பையன் சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம் அழகாக தான் இருக்கான் ஜேகே சொல்கிறாங்க. இப்போ உங்களை பார்க்குறாங்க இல்லையே சொல்கிறது இந்த டிஃப்ரெண்டாக இருக்குங்க பாருங்க என் ஃப்ரெண்டு சரியா சொல்கிறாங்க. ஃப்ரெண்டா டே இப்போ நெய்பர் தானே சொன்ன சொல்கிறாங்க. நெய்பர் தான் ஆனால் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. ஃப்ரெண்டா என்னடா ஜேகே சொல்கிறேன். இப்போ நம்ம ஜேகே நடந்ததானே சொல்கிறாங்க. இப்போ இவங்களாம் ஒரு மாதிரி பார்க்குறேன் நிஜமாவே நீ சொல்கிற மாதிரி ஆமாம் அப்போ ரீசெண்டாக லைவ்ல பேசுனேன் அது இந்த கேட்டதானா சொல்கிறாங்க. ஆமாம் இந்த கேட்டது அது பேர் கொக்கோ ரொம்ப அழகாக இருக்கும் அது சேட்டை பண்ணும் ஜிம்மில் அதை பண்ணுற அதாவது மேட்சஸ் பண்ண ரொம்ப கஷ்டப்படுவான் சொல்கிறாங்க. இப்போ ஜிமினா சொல்கிறாங்க அதான் என் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. உன் பேர் ஜிமினா சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப நல்லவன் ரொம்ப ஜென்டலாக இருப்பான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிற கேள்விப்படுறேன் நீ அவசியம் யார்ட்டையும் அட்டாச் ஆக மாட்டேடா சொல்கிறாங்க. அவன் வந்துட்டு அதுக்கு டிசவான பாசன்னு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டான் ரொம்ப இப்படினாக்கா ரொம்ப கேரிங்காக இருப்பான் ரொம்ப நல்ல பையன் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ரொம்ப டீசெண்டாக இருப்பான் எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க. அப்படி அவன் நானே வந்துட்டு போய் பேசினா தான் பேசுவான் எனக்கு அவன் பாட்டுக்கு அவன் மட்டும் வேற வந்துட்டு இருப்பான் இவன் அவன் மட்டும் இல்லை அந்த கம்யூனிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க. அப்படி ஆமாங்க எல்லாருமே நான் தான் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் என்னை யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்க. இப்போ நான் ஜாகிங் போனாக்கா வாங்க சில அங்கிள்னு பார்ப்பாங்க ஹாய் ஜேக்கின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஹெட் ஷேக் பண்ணுவாங்க. நானும் உங்களை பவ் பண்ணிட்டு அப்படி போவான். ஜேகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னலாக பார்க்குறாங்க வாவ் ரெடி சூப்பராக கேட்கறதுக்கு நல்லா இருக்குல்ல சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்லிட்டு இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க எல்லாருமே. அப்போ எங்களை கூட்டிகிட்டு போடா சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் ஒன் டே கூட்டிகிட்டு போகிறான்னு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் ஒன் டே உங்களை எல்லாரும் கூட்டிகிட்டு போகிறேன் இப்போதைக்கு வேணாம் சொல்கிறாங்க. சரி ஓகேடா நீ கூட்டிகிட்டு போகிறப்ப நாங்கள் வரேன் ஓகே அதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணுறோம் சரி இவங்க சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஷூட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படி எல்லாம் ஷூட்டை கண்டிப்பாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜேகேக்கு எப்போலாம் ஞாபகம் வருது அப்போலாம் ஜிம்மில் ஃபோட்டோ வந்து கேட்டோட ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு இருப்பாரு பார்த்துட்டு அப்படி வச்சிருவாரு. இப்படி ரேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஜேகேக்கு இங்கே தனியாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அந்த ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவார் கிளப்புக்குலாம் போவார் அந்த வீடியோலாம் வரும் நம்ம ஜிம்மில் எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. ஆனால் ஒரு டைம் கூட ஜேகே கால் பண்ணி என்ன பண்ணுற ஜேகே என்ன பண்ணுறது ஒரு வார்த்தை அவர் கேட்கவே மாட்டார். அவர் பாட்டுக்கு அவர் எல்லாத்தையும் பார்க்க தான் செய்வார். ஆனால் அவர் எந்த இடத்துக்குமே அட்வான்டேஜ் எடுக்க மாட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க என் நம்பர் ஒன்றை இருக்கலடா ஒரு டைம் கால் பண்ணக்கூடாதாரா ஜேகே பார்க்குறாங்க. ஜிம் ஒரு டைம் கூட கால் பண்ணல ஏதாவது இப்போது அண்ணன் நம்பர் கால் வந்தாக்கா ஜேகே ஜிம் தான் நான் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு ஓடி போய் புக் பண்ணுவார். பார்த்தாக்கா ஜிம்லாம் இருக்காது வேறு யாராவது இருக்கும். ஜேகே பார்க்குறாங்க ரொம்ப மோசம்டா நீ எப்படி சொல்லிட்டு ஜேகே நினைக்கிறாங்க. எனக்கு ஒன்று மாதிரி ஃப்ரெண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கிறமா எப்படி சொல்கிறது இது நான் வந்துட்டு ரொம்ப அடிக்டாக இருக்க தெரியுமா எப்படி சொல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அட்டாச் ஆகிருக்கும் ஆசைப்படுவாங்க அவங்க கால் பண்ணணும் டெக்ஸ்ட் பண்ணணும் எதிர்பார்ப்பாங்க அப்படி ஒரு பர்சனாக நான் ஒன்று தான் பார்க்குறேன். எனக்கு நீ கால் பண்ண மாட்டேன் டெக்ஸ்ட் பண்ணுறேன் எங்கிறான்னு பண்ணவே மாட்டேறா ஜேகே நினைக்கிறாங்க. எப்போதான் உனக்கு எவ்வளோ ட்ரஸ்ட் வரும் இல்லை ஒரு எவ்வளோ ட்ரஸ்ட் இல்லாமல் நம்பர் கொடுக்காம இருக்கேன் எதனால் அப்படி இருக்கா ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே இது வரைக்கும் உங்கள் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க நான் கேட்கவே இல்லை அது கேட்கணும் ஒரு அப்படியே தான் இருக்காங்களோ அதுக்காக தான் என் நம்பர் கொடுக்காம இருக்கேன். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் உனக்கு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்க சான்ஸே கிடையாது. ஜேகே நினைக்கிறேன் எனக்கு நீ வந்துட்டு கரெக்டாக இருக்க டைமுக்கு ஆஃபீஸ் வர டைமுக்கு வீட்டுக்கு வந்துடுற அப்புறம் கொக்கோ கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா டிவி பார்க்குறேன் இல்லைக்கா கேம் ப்ளே பண்ணுறேன் இப்படி தானே இருக்கு இல்லைக்கா ஃபேமிலி கூட ஃபோனில் பேசுகிறேன் நீ வேறு யார்ட்டும் பேச நான் பார்த்தது இல்லை. ஜேகே பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஓகே தெரிஞ்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவர் போயிட்டு கண்டே சொல்லி போயிட்டு ஆல்மோஸ்ட் 3 வீக்ஸ் ஆகுது. 3 வீக்ஸ் ஆகுது ஜேகே வீட்டுக்கு வராங்க. அந்த 3 வீக்ஸில் ஒரு டைம் கூட ஜிம் பண்ணாக்கா ஜேகே கால் பண்ணி ட்ரை பண்ணிருக்க மாட்டார். அவர் ஜேகே பற்றி யோசிச்சிருக்க மாட்டார் ஜஸ்ட் பார்ப்பார் எல்லாத்தையுமே. எனக்கு அவருக்குன்னு தனி ஒரு ஒர்க் இருக்குல்ல இவங்களுக்கு தனி ஒரு லைஃப் இருக்குது அவருக்கு தனி ஒரு லைஃப் இருக்குது ஜஸ்ட் நெய்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அதை தாண்டி வேறு எதுவும் அவங்க போயிடும் இல்லையா அதனால ஜிம் அதே கேஷுவல் எடுத்து வராது எதுவுமே கண்டுக்க மாட்டார். இப்போ நம்ம ஜேகே வீட்டுக்கு வராங்க டைம் வந்து 3 o'clock ஈவினிங் நைட்டு ஈவினிங் ஐயோ மார்னிங் 3 o'clock ஓகேவா அப்போ தான் நம்ம ஜிம் ஜேகே வீட்டுக்கு வராங்க வந்து பார்க்குறாங்க அவ்வளோ டைடாக இருக்குது சரி ஓகே மார்னிங் ஜிம்மில் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு வீட்டில் வந்து படுத்துறாரு. அவர் நெக்ஸ்ட் டே இருக்கும் போது டைம் கரெக்டாக 12:30 அப்போ ஜேகே பார்க்குறாங்க கடவுள் 12:30 அப்போ அந்த டைம் ஆஃபீஸில் இருப்பான். ஜேகே பார்க்குறாங்க சரி ஓகே அவங்க இவங்க வீட்டுக்கு தான் வருவான் அப்போ பார்த்துக்கலாம் சொல்லி ஜேகே வெயிட் பண்ணுறாங்க. பார்த்தாக்கா ஜேகே விடாம ஈவினிங் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அந்த பால்கனி நினைச்சிருக்காங்க நம்ம ஜிம் வருவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து ஜிம் எப்போவுமே கரெக்டாக ஒரு 6 o'clock வந்துருவார் வரவே இல்லை.
ஜெக்கி பார்க்குறேன் என்னாச்சு இன்னும் காணும் அவனை ஏன் வரல சொல்லி ஜெக்கி பார்க்குறாங்க. டைம் போயிட்டு இருக்க அவர் வரவே இல்லை. ஆல்மோஸ்ட் டைம் வந்து ஒரு 7:30 ஆகுது. அப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அப்போ ஒரு காசு வந்து கேட்கு. ஜெக்கி போய் ஓடி போய் பார்க்குறாரு. எனக்கு ஒரு மணி நேரம் பேங்க் நின்று வெயிட் பண்ணி பார்த்து டயர்டாகிட்டு உள்ள வந்துருப்பாரு. இப்போ காசு வந்து கேட்கும். ஓடி போய் பார்க்குறாங்க. பார்த்தா அப்போ ஜிம்மில் கார் வருது. ஜெக்கி டக்குன்னு கீழே போயிட்டு அவரு கேட்ட முன்னாடி உள்ள அங்கே போயிட போறாரு. அந்த பக்கம் ஜிம்மில் கேட்டு வந்துட்டு ஓப்பன் ஆகிட்டு கார் போய் எவ்வளோ ஸ்டாப் பண்ணுறாரு. இப்போ ஜெக்கி தான் ஜிம் வீட்டுக்குள்ள போகிறாங்க. ஜிம் வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு ஜிம்னு கூப்பிட்றாங்க. இப்போ தான் ஜிம் கார் விட்டு இறங்குறாங்க. ஜெக்கி எப்படி இருக்கா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நான் இருக்கேன் எப்படி இருக்கா நல்லா இருக்கான்னு சொல்றாங்க. ஏன்னாச்சு நீ லேட்டாக வந்திருக்கா சொல்றாங்க. அதுவா கொஞ்சம் ப்ராஜெக்ட் ஒர்க் போயிட்டு இருக்கா சொல்றாங்க. அப்படியே ஆமா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட் ஒர்க் போயிட்டு இருக்கு. நான் அதை பார்த்துட்டு ஜெக்கி எதாவது லேட்டாக வந்தா ஜிம் சொல்றாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. கிட்ட வராங்க. அப்புறம் ஜெக்கி ஜிம் பார்த்தா கொஞ்சம் ரொம்ப ஸ்லிம் ஆகிட்ட மாதிரி இருக்கு. என்னடா ரொம்ப ஸ்லிம் ஆகிட்டேன் சரி சாப்பிட்றதே இல்லை கேட்குறாங்க. இல்லை சாப்பிட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்காதான் சொல்றாங்க. அப்படியே ஆமா நான் கொக்கோ ரொம்ப பண்ணுறேன் உடனே ரொம்ப பண்ணேன் சொல்றேன். ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா சொல்றாங்க. ஏன்டா மிஸ்ஸுட்டு சொல்ல மாட்டியா ஜெ கேட்குறாங்க. அப்படி இல்லை ஜெங்கா சொல்றாங்க. நீ ரொம்ப மோசம்டா சொல்றாங்க. அப்படிலாம் இல்லை நீ எப்படி இருக்கா சொல்றாங்க. ஜிம் ஜெக்கி பார்க்க நல்லா இருக்கான்னு சொல்றாங்க. இப்போ ஜிம் தான் சரி உள்ள வா ஜிம் கூப்பிடுறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நீ கூப்பிடலாம் நான் வருவா சரியா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கிட்ட ஸ்மைல் பண்ணிட்டு சரி வா ஜிம் தான் டோர் ஓப்பன் பண்றாங்க. இப்போ நம்ம ஜிம் டோர் ஓப்பன் பண்ணுங்க கரெக்டாக அந்த பொண்ணு ஓடி வந்துட்டு நீ அவங்க கத்திட்டே இருக்கு. ஜிம் பார்க்குற இரு நான் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா பசிக்குது உனக்கு அவ்வளோதான் சரியா உனக்கு ஃபுட் மேக் பண்ணி தரேன் ஜிம் சொல்றாங்க. இப்போ ஜெக்கி தான் கொக்கோ தூக்குறாங்க. அது கிட்ட பார்க்க ஜெக்கோட லிக் பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஜிம் பார்க்குறேன் இப்படி பண்ணக்கூடாது ஜிம் சொல்றாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அதான் பரவாயில்ல சொல்றாங்க. என்ன வேணும் ஜெக்கி கேட்குறாங்க. அப்புறம் ஜெக்கியை பார்த்துட்டு கத்திக்கிட்டே இருக்கு கியூட்டா மேம் சொல்லிக்கிட்டே லிக் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜெக்கி தான் கூட ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டிக் ஒன்று இருக்கும் அதை வச்சு இப்போ ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் கியூட்டா அது அவர் சொல்றதெல்லாம் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஜிம் ஃபுட் மேக் பண்றாங்க. அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் மேக் பண்றாரு. இந்த சாப்பிட சொல்றாங்க. ஜெக்கி பையன் கூட நான் ஃபீட் பண்றேன் நீ போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வா சொல்றாங்க. சரி ஜெக்கி ஜிம் போயிட்டாங்க. போயிட்டு அவர் ஃப்ரெஷ்ஷாக படிக்க வராங்க. அப்புறம் நம்ம ஜெக்கி திரும்பி பார்க்குறாங்க. ஒரு ஸ்டெப்ல ஜிம் இறங்கி வரும்போது அவ்வளோ அழகா இருக்காரு. ஜெக்கி ஜிம்லேயே பார்த்துருக்காங்க. ஒரு குட்டி ஷார்ட்ஸ் ஒரு டிஷர்ட் தான் போட்டிருக்காரு. ஒரு ஹேண்ட் ரைட்டாக இப்போ ஃபில் பண்றாரு. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜோஸ் ஜெக்கி ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. தன்னோட அவர் ஃப்ரெண்டாக பார்க்குறா. அப்படி கூட சைட் அடிக்கிறாரு. அவ்வளோ அழகா இருக்கானே சொல்லிட்டு ஜெக்கி தான் ஜிம்க்கு இறங்கி வராங்க. ஜெங்கா என்ன சாப்பிட்றா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறீங்களா சாப்பிட டைம் ஆயிடுச்சு நான் ஃபுட்டாக சாப்பிடணும் கிளம்பி வீட்டில் ஃபுட்டு ரெடி பண்ணிட்டேன் சொல்லிட்டாங்க. அப்படியே நான் ஃபுட்டு மேக் பண்ணிட்டேன் நீ வேணா வீட்டுக்கு வர சாப்பிடலாம் சொல்லிட்டாங்க. இல்லை ஜெங்கா வேண்டாம் நான் வந்து ஃபுட்டு மேக் பண்ணிக்கிறேன். ஏன் சார் என் வீட்டுக்கு வர மாட்டீங்களா நான் மட்டும் தான் வரணுமா ஜெக்கி கேட்குறாங்க. அச்சோ அப்படி இல்லை ஜோங்கா சொல்லிட்டாங்க. இல்லை நானும் பார்த்து தானே இருக்கேன் நீ வீட்டுக்கு வர மாட்டேன் நான் தாங்க வரேன் ஏன் சார் இருக்குது ஈகோவா சொல்லிட்டாங்க. இதில் போய் ஈகோ இருக்கு என்ன சொல்கிறேன் நீ ஜிம்னு கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறது நானும் பார்த்து தான் இருக்கேன் ஃப்ரெண்டு நாக்கா நம்மளுக்கு எல்லாமே ஷேர் பண்ணிக்கணும் எப்படினாக்கா ஓப்பன் பண்ணுறதா தானே இருக்கணும் நீ மட்டும் ஏன் எப்படி இருக்கா சொல்லிட்டாங்க. அப்படி இல்லைடாம்மா ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறது இல்லை நீ வந்துட்டு அப்படி தான் இருக்க நான் வந்துட்டு எப்படி நான் எவ்வளோ அழகாக உங்கள் வீட்டுக்கு வரேன் பேசுகிறேன் ஜாலியாக இருக்கேன் ஃப்ரெண்ட்லியாக இருக்கேன் நீ எப்படி இருக்கா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறது நானும் அப்படி தான் பார்க்குறேன் சொல்லிட்டாங்க. அப்படி என் வீட்டுக்கு ஓகேவா நீ கேட்க சாப்பிட சொல்கிறாங்க. அதே சொல்றாங்க. ஏன் சொல்றேன் எனக்கு ஒரு மாறுக்கு ஜம்கா சொல்றாங்க. பாரு வீட்டுல கேமரா இல்லை சரியா சொல்றாங்க. ஆக்சுவலி அதுக்கு சொல்ல சொல்றாங்க. அப்புறம் சொல்றாங்க இருந்தாலும் நீ அங்க பாரு ஜிமின் நான் ஒரு ஐடியல் தான் சரியா நீங்க எல்லாரும் எப்படி பாக்குறோம் நீ அப்படி தானே பாக்குறேன் சொல்றாங்க. இவன் நான் அவனை வந்து ஃப்ரெண்டா தானே பாக்குறேன் சொல்லி ஃப்ரெண்டா தானே பாக்குறேன் சொல்றாங்க. ஆமா ஜம்கா அப்புறம் என்ன நீ ஃப்ரெண்டா பாக்குறேனாக்கா நீ வீட்டுக்கு வா சரியா சொல்றாங்க. இல்ல நீ ஸ்ட்ரேஞ்சரா பாக்குற ஒன்னும் ஜஸ்ட் ஒரு ஐடியல் அப்படியே நீ பாக்குறேனாக்கா நீ வீட்டுக்கு வரணும் சரியா ஜெக்கி சொல்றாங்க. நீ என்ன நீ ரொம்ப பேசுற ஜிம் சொல்றாங்க. ஜெக்கி பார்த்து பின்னா நீ வர ரொம்ப பிகு பண்ற சொல்றாங்க. நானும் பிகுலாம் பண்ணல ஓகேவா வா போலாம் ஜிம்முக்கு கூப்பிடுறாங்க. ஜெக்கி தான் கொக்கோ நீ வேறு நம்ம வீட்டுக்கு சொல்லிட்டாங்க. ஜிம் பக்கத்தில் வேண்டாம் சரியா அங்கே வந்தாக்க ஒரு ஹேர் அங்கே ஃபாலோ ஆகும். எனக்கு நான் வந்து வேக்யூம் க்ளீன் வச்சு டெய்லி க்ளீன் பண்ணுறேன் உனக்கு அங்கே கஷ்டமாக இருக்கும் அதோட ஹேர் வந்து கீழே வந்துச்சுனாக்கா உனக்கு எது மேபி இன்ஃபெக்ஷன் ஆகலாம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குங்க அப்பெல்லாம் இல்லடா இந்த ஜெக்கி வேண்டாம் ஜிமின் தான் ஜெக்கி இங்கே விட்டுறாங்க. எனக்கு ஜிமின் டெய்லி வீட்டு க்ளீன் பண்ணுவார் இந்த அதுக்கு தனியாக அந்த வேக்யூம் க்ளீனர் அதுக்கப்புறம் ரொம்ப அந்த வீட்டை க்ளீன் பண்ணுற ரோபோலாம் வச்சிருக்காரு. எனக்கு அது ஹேர் வந்து ஃபாலோ ஆகும் அது கலெக்ட் பண்ணுறதுக்காகவே வச்சிருக்காரு. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்கணும் சரி ஓகே சொல்லிட்டு இந்த பக்கம் ஜெக்கி ஜிம் விட்டு போகிறாங்க வீட்டு லாக் பண்ணிட்டு. இப்போ ஜிம் வீட்டுக்குள்ள வராங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஜிம் ஜெக்கி வீட்டில் ஒரே மாடல் வீடு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஆனால் ஜெக்கி வீட்டில் வச்சுருக்க அந்த திங்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம் அதெல்லாம் பார்க்குறப்ப ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜிம் பார்க்குறேன் இன்னும் இவ்வளோ அழகாக வச்சிருக்காங்க. ஜிம் பார்க்குறேங்க ஜம்கா ஆசிட்டாங்க சொல்கிறாங்க. உண்மையான வீட்டில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க. நிஜமாக ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு நம்ம வீட்டில் ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் உங்கள் வீட்டு பாரு எவ்வளோ அழகாக இருக்குது அது எனக்கு இந்த ஏரியா ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. அப்படியே அவங்க லிவிங் ஏரியா ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப பார்த்து ரொம்ப அழகாக செட் பண்ணி வச்சிருக்காரு. வா ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கி பார்க்குறேன்னு சொல்லிட்டு நல்லா அவனுக்கு நல்ல டேஸ்ட் என்கா சொல்லிட்டாங்க. அப்படி அவனுக்கு நல்ல டேஸ்ட் தான் ஜிம் பார்க்குறாங்க. இங்கே தான் இருக்குது வீட்டில் தான் நம்ம இங்கே வந்துட்டு ஆல்மோஸ்ட் 2 months ஆகுது இன்னைக்கு தான் அங்கே வரல சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்க என்ன பண்ணுறது அது சொல்கிறாங்க. அதுவும் நான் கூப்பிட்டு வந்தீங்களா வந்துருப்பியா சொல்லிக்கிறாங்க. அது சொல்லிட்டாங்க. நீ நினைக்கிறியா நம்ம அட்வான்ஸ் எடுக்கணும் நினைக்கிறது அது சொல்கிறாங்க. இல்லை நினைக்கிறியா நான் வந்து நீ அட்வான்ஸ் எடுக்க நினைக்கிறேன்னு நினைப்பான்னு சொல்லு அப்படிலாம் இல்லை ஜெங்கா அப்படிலாம் இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் என்ன ஆசை ரொம்ப எவ்வளோ ஃப்ரீயாக பேசுகிறேன் நீ என்ன அப்படி இருக்கா சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை வா ஜிம்மில் இப்போ சுற்றி பார்க்குறாங்க. சோஃபா நல்லா இருக்கு ஜிம்மில் சோஃபாவில் உட்காந்து பார்க்குறாங்க. ஓ வீட்டில் கூட நல்லா இருக்குது சொல்லிட்டாங்க. இல்லை இன்னும் நல்லா இருக்கே சொல்லிட்டாங்க.
ஜெக்கி பார்க்குறாங்க. எனக்கு அப்பப்போ லைட் ஆகிக்குன்னு தோணும், நான் வந்து படுத்துருவாங்க சொல்கிறாங்க. அப்படி அதுக்கு கம்ஃபர்டபுளாக வாங்கியிருக்கேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்க நல்லா இருக்கு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் நீ தான் படுத்தாலும் கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. என்னன்னு இருக்குங்க. ஆமாம் நீ இருக்கிற சைஸு கரெக்டாக இருக்கும் சொல்லி ஜிம் பார்க்க டீச் பண்ணுறேன். என்ன ஜிம் கேட்குறாங்க. ஆமாம் ஜெக்கி ஸ்னே நோட்டீஸ் பண்ணக்கூடாதா? ஜெக்கி ப்ளே பண்ணுறாங்க ஜிம்மில். ஜிம் பார்க்குறாங்க க்யூட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணி பார்க்குறாங்க. அவருக்கு ஏஜ் 3 வீக்ஸ் ஆஃப்டர் ஜிம்மில் ஜெக்கி பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். எனக்கு இங்கே இருக்கிறப்போ எவ்வளோ டேஸ் வரைக்கும் அவர் வீட்டில் இருந்தாக்கா ஃபோனில் பேசுவார். அதுக்கப்புறம் எப்படின்னாக்கா அந்த கேட்டுக்குள்ளே ப்ளே பண்ணுவார். அவ்வளோதான், அதை தாண்டி எதுவும் கிடையாது. ஜேகே இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அவர் எதுவும் நம்ம வீட்டில் யாரோ ஒரு பர்சனுக்கு மாதிரி ஃபீல் ஆகிருக்கும். ஜேகே ஒரு பேசுகிறப்பலாம் இன்னைக்கு ஜேகே ஜிம்முக்கு 3 வீக்ஸ் அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம் பார்க்குறேங்க ஜங்குக்கு சொல்லிட்டு ஐ மிஸ் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறீங்க சார் ஐ மிஸ் ஜங்குக் ஜிம் சொல்கிறாங்க. அப்போ ஜேகே போய் ஜிம்மில் ஹக் பண்ணுறாங்க. நிஜமாக சொல்கிறேன் நிஜமாக மிஸ் பண்ணேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறீங்க ஏன் சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஜிம் சொல்கிறாங்க நான் எப்போதும் ஆப்போசிட் வீட்டு வந்து என் ரொட்டீன் ஒர்க்லாம் பண்ணுவேன். பண்ணதுக்கப்புறம் சும்மா தான் இருப்போம் கொஞ்சம் நேரம். அப்புறம் ஃபோன் கால் வந்து இதை பேசுவேன். எனக்கு கொக்கு கூட ப்ளே பண்ணுவேன். ஆனால் நீ வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஏதோ நம்ம என் வீட்டில் ஏதோ ஒரு பர்சன் இருக்க ஃபீல் ஆனிச்சு. நான் ரொம்ப ஹாப்பி தான். இங்கே இருந்தாலும் அங்கே தான் சரி எனக்கு தான் என் பக்கத்தில் இருக்கும் ஃபீல் ஆகிருக்குமோ ஒரு பர்சன் என் கூட இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஃபேமிலியில் ஒரு பர்சன் இருக்க மாதிரி. இப்போ நீ 3 வீக்ஸ் வந்து எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் மிஸ் பண்ணேன். இருந்தாலும் என்னோட ஒர்க் வேறு என்னோட ஒர்க் வேறு. நம்ம வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் நெய்பர்ஸ் தான். இருந்தாலும் அதை தாண்டி நம்மளுக்குள்ள சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் அதை தாண்டி நம்மளுக்குள்ள சொல்கிறாங்க. இல்லை நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன். அதை தாண்டி எதுவும் பெருசாக இருக்கக்கூடாது. இல்லை நான் எதுவும் ரொம்ப மிஸ் பண்ணேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க நானும் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஓகே நானும் ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்ல முடியும். சரி என்னோட கரியர் வேறு அவனோட கரியர் வேறு. ஆனாலும் கூட நான் அங்கே இருக்கும்போது என்னோட ஹேண்ட்ஸ்லாம் அதை தெரியுமா டேஸ்ட் பண்ணாங்க சொல்கிறாங்க. எனக்கு டேஸ்ட் பண்ணாங்க. எனக்கு அங்கே இருக்க முடியும். எனக்கு சம்டைம்ஸ் ஒன்று ஞாபகமும் அப்புறம் கொக்கோ ஞாபகம் வந்துட்டே இருக்கு தெரியுமா. நான் ஃபோட்டோ எடுத்து பார்ப்பேன் சொல்கிறாங்க. ஃபோட்டோவா சொல்கிறாங்க. ஆமாங்க பாரு ஜேக்கி எடுத்து காமிக்கிறாங்க. நீ எப்போ தெரியுதுலாம் ஜிம் கேட்குறாங்க. அது உனக்கு தெரிய மாட்டேது சொல்கிறேன். எனக்கு தெரியாமல் ஆமாம் உனக்கு தெரிய மாட்டேன். எப்படி இருக்கு ஜிம் ஜேக்கி கேட்குறாங்க. அங்கே பாரு எதுக்கு இதெல்லாம் எடுத்தா சொல்கிறேன். ஏன் நடக்கூடாதா சொல்கிறாங்க. சரியா நான் எடுக்கூடாதா சரி கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் தப்பா சொல்லி யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. ஓகே நான் சொல்லிட்டேன் என் நெய்பர் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அப்படி சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஜிம் ஹாப்பியாக இருக்கு. ஓகே அப்போ ஓகே தான் சொல்கிறாங்க. உன்னையா தப்பா நினைக்கல என்ன யாரும் தப்பா நினைக்கல. ஓகே வாங்க ஹேண்ட்ஸ் தான் எனக்கு தப்பா நினைக்க மாட்டாங்க சொல்கிறாங்க. சரி ஜிம்கா ஜிம் சொல்லிருக்காங்க. அப்போ ஜேக்கி பார்க்குறேன் வண்டி கூட்டிட்டு வரேன் உன்னை என்ஜாய் பண்ணுறேன் சரியா சொல்கிறாங்க. அடிக்கு என்ன போய் என்ஜாய் பண்ணிக்கிட்டே ஜிம் சொல்கிறாங்க. ஏன் உனக்கு என்ன குறைச்சிருமே என்ஜாய் பண்ணக்கூடாது சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னு ஜிம்கா அங்கே பாரு நீ சொல்கிறாங்க. இங்கே பாரு நான் கண்டிப்பாக என்ஜாய் பண்ண தான் போகிறேன் வண்டி. அவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா சொல்கிறாங்க. என்ன சொன்னாங்க சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருக்க சொன்னாங்க. இது நான் சொல்கிறாங்க. உனக்கு எனக்கு குறைச்சது ஜேகே அப்படி ஜிம் பேச கை வைக்கிறாங்க. ஜிம் மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அவருக்கு தப்பாகவே ஃபீல் ஆகல. எங்கேயுமே வந்துட்டு 2 பேருக்கும் அந்த ஆட் கிடையாது. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. உனக்கு என்ன குறைச்சது ரொம்ப அழகாக இருக்கு நீ சொல்கிறாங்க. அது எனக்கு ஒரு ஹேர் ரொம்ப பிடிச்சிருக்கலாம். ஜேகே ஜிம்ல ஹேர் கை வச்சு ரப் பண்ணி விடுறாங்க. அந்த ஹேர் அழகாக ரப் பண்ணி விடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னன்னு சொல்லிட்டு ஆமாம் இந்த ஹேர் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா இவன்ட்டே இருக்கானே சொல்கிறாங்க. ஆமாம் தான் உனக்கு பிடிச்சத வீ சொல்கிறாங்க. ஜிம்க்கு லேட்டஸ்ட் அவன் ஷை ஆகுது. எனக்கு பிடிச்ச வீ சொல்கிறாங்க. நான் தான் நான் சொன்னேன் வீ ஸ்பெஷல் சொல்கிறாங்க. அது சொல்லி எனக்கு அப்படி தானே சொன்னேன் உங்களுக்கு பாயா சார்னு கேட்டதுக்கு வீண் சொன்னேன். அது வீ அவனுக்கு பிடிச்சிருக்கிறதுக்கு வீ தான் ஸ்பெஷல்னு சொன்னேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உனக்கு ஞாபகம் இருக்கா சொல்கிறாங்க. ஞாபகம் இருக்குது ஜெக்கே சொல்கிறாங்க. ஆமாம் சொன்னா தெரியுமா நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படி ஜெக்கே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்படி எப்படி சொன்னார் லாஸ்ட்டாக ஆமாம் சொல்கிறாங்க. ஜெக்கே பார்க்குறீங்க நான் சொல்கிறப்ப நீ அவ்வளோ ஹாப்பியாகவே இல்லை நீ சொன்னால் சொல்ல ஹாப்பியாக தான் சொல்கிறாங்க. ஓகே இல்லை ஜிம்மில் ஜெக்கோட பிரின்ச் பண்ணுறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இங்கே பாரு நீ சொல்ல உனக்கு யாரும் பிடிக்கும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க யாரும் தான் பிடிக்கும் சொல்கிறாங்க. இல்லை நீ உண்மை சொல்லுறேன் எனக்கு உண்மையாக எல்லாரும் பிடிக்கும் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. வண்டி நீ சொல்ல பாரு எனக்கு ஜெக்கேன்னு கொண்டு தான் பிடிக்கும்னு சொல்லணும். ஜெக்கே சொல்கிறாங்க. ஜிம் சொல்லிக்கிறாரு. ஜெக்கியோட என்ன நினைக்கிறேன் ஜிம்முக்கு புரியுது பாசிட்டிவ் தான் ஆகிறாரு ஜெக்கி. ஜிம்மிக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்மகிட்ட ஒரு பர்சன் பாசிட்டிவ் ஆகிறதுக்காக அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே ஜெக்கி பக்கம் சாப்பிடலாமா எனக்கு பசிக்கே சொல்கிறாங்க. சரி ஓகே வேறு ஹெல்ப் பண்ணிட்டா சொல்கிறாங்க. ஜெக்கி பக்கம் வேணாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் இந்த உட்காராங்க. நீ உட்கார உனக்கு போட்டு சோப் பண்ணுறாங்க. ஓகேவா சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. ஏன் வீட்டு கெஸ்ட்டா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குற கெஸ்ட் இல்லை ஓகே ஃப்ரெண்டு ஜெக்கே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குற ஃப்ரெண்டு தான் கெஸ்ட்டு தான் சொல்லணும். என் கெஸ்ட்லாம் ஓகே என் ஃபேமிலி என் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மாதிரி இருக்குது பாரிச்சவங்க நம்ம இப்போ தானே 2 months ஆகுது அதுக்குள்ளே ஃபேமிலிலாம் சொல்கிறாங்க. நீ மட்டும் என்கிட்ட என்ன சொன்னா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க ஃபேமிலி ஒரு பர்சன் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொன்னால சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு அப்படி அந்த ஃபீல் இருக்கும்ல ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ ஜெக்கி வந்து ரொம்ப பேசா சரியா வா சாப்பிடுச்சு. ஜெக்கி தான் ஃபுட்டை சோப் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் சாப்பிட்றாங்க. ஜெக்கியும் சாப்பிட்றாங்க. இன்னும் கொஞ்சமாக சாப்பிட்றாங்க சாப்பிடுறது சொல்கிறாங்க. இல்லை ஜங்கா எனக்கு இதே போதும் சொல்கிறேன். டயட்டில் இருக்கியா ஜெய் கேட்குறாங்க. இல்லைடா டயட்டில் இருக்காது. அப்படி என்ன சொல்கிறாங்க. இல்லை இதே போதும் சொல்கிறாங்க. நல்லா சாப்பிட்றா ஜெய்க்கு தான் ஃபுட்டு சோப் பண்ணுறாங்க. ஜிம் சாப்பிட்றாங்க. நீயே குக் பண்ண சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருக்க சொல்கிறாங்க. அப்படி முன்னாடி கூப்பிட்ட ஒன் டைம் ஒன்று நீ வான குக் பண்ணி தரேன் சொல்லிட்டு நீ தான் வேணாம்னு சொன்னேன் சொல்கிறாங்க. பார்த்தேன் ஃபுட் எப்படி இருக்குது சொல்கிறாங்க. சூப்பராக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. ஜெய்க்கு சிரிச்சிட்டு இருக்காங்க. அங்கே என்ன ஃபுட்டு எல்லாருக்கும் பிடிக்கும் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் எனக்கு தான் குக் பண்ணி தருவேன் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜிம் ரொம்ப நேரம் ஜெய்க்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குற ஓகே ஜங்கா டைம் ஆகிற போகவா சொல்கிறாங்க. ஜெய்க்கு பாரு இங்கே இடம் சொல்கிறாங்க. இல்லை ஜங்கா வேண்டாம் நான் வீட்டுக்கு போகிறேன் சொல்கிறாங்க. ஜெய்க்கு பாருங்க சரி ஓகே குட் நைட் சொல்கிறாங்க. குட் நைட் ஜங்கா ஜிம் போயிடுறாங்க. ஜெய்க்கு பார்க்குறாங்க. ஒன் டே நீ ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணி உன் நம்பர் என்கிட்ட கொடுப்பா சரியா. இப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுன்னு சொல்ல மாட்டேன் சரியா. ஆனால் உனக்கு என்னோட நம்பர் என்கிட்ட ஷேர் பண்ணணுன்றது அந்த தாட் உனக்கு வரும். ஓகே உனக்கு அந்த பிளேஸ் நான் கொடுக்கணும் அவ்வளோ சேஃபாக உனக்கு ஃபீல் பண்ண வைக்கணும் ஜெய்க்கு நினைக்கிறாங்க.
நம்ம ஜிம் பார்க்குறேன் உண்மையாக ஒன்று வந்துட்டு எல்லாரும் ஏன் இந்த அளவுக்கு லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தான் புரிஞ்சுக்கிட்டேன். சரியா, நீ எவ்வளோ அழகாக பேசுகிற, உண்மையாக சொல்ல நான் கூட சில இடங்கள் தயங்குறேன். எனக்கு நீ அவ்வளோ ஒரு ஸ்டார்டா, நீ வந்துட்டு சரி ஒரு குளோபல் ஸ்டார். உங்ககிட்ட நான் அவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரி நெருங்கி வரது தப்புன்னு தோணுது. ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் கூட அதுக்கு லிமிட்னு தோணுது. எனக்கு அதுக்கு டிசைன் பசங்க தெரியல. ஏன்னா நீ எப்படி ஒரு பர்சனாக இருக்காரு, நீ பாரு எவ்வளோ சிம்பிள் சரியா எவ்வளோ அழகாக பேசுகிற பழகுற இல்லை. ஜேகே ஜிம்முக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கு. எனக்கு நினச்சி ரொம்ப ப்ரௌடாக இருக்குச்சுக்கா. நீ மட்டும் இல்லை, எல்லாருமே அப்படி தான் எப்பவும் ஹாப்பியாக இருக்கும். நீ ஜிம் நினைக்கிறாங்க அவனை எப்போவுமே இந்த அளவு செக்யூர் ஃபீல் பண்ணிக்க மாட்டேன். சரியா, என் நம்பர் எப்போவுமே இருக்குனாக்கா உனக்கு நான் கொடுக்குற பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அப்படி கூட யாரோ உனக்கு தப்பாக நினச்சிட்டு கூடாது. மேபி இது யாருக்கா தெரிய வந்தாக்கா இப்படி ஒரு பாசம் கூட நான் பேசுறேன்னு தெரிஞ்சா கூட உன்னை யாராவது தப்பாக நினைப்பாங்க அப்படி சொல்லி நினைக்கிறாங்க. எனக்கா டக்கு ஒரு இவ்வளோ பெரிய ஐடியில் இருந்து ஒரு பாசம் பேசுகிறாங்க பழகிறாங்க. எனக்கு என்ன நினைப்பாங்க அவங்களை பற்றி, அவங்க ஃபேன்ஸ் சொல்கிற ஹைட் பண்ணுவாங்களோ அப்படி சொல்லி எனக்கு நிறைய தாட்டு வருது. அவருக்கு எவ்வளோ தாட்டில் அவர் வந்துட்டு சரி ஓகே ஜிம் போயிடாங்க. இந்த பக்கம் ஜெக்கி பார்க்குறேன் யார் நினச்சா என்ன, என்னோட ஃப்ரெண்டு. சரியா, எங்களுக்கு பாசம் லைஃப் ஒன்று இருக்குல்ல, அது எங்களுக்கு பிடிச்ச பாசம் கூட. எங்களுக்கு யார் கம்ஃபர்டபுளாக இருக்காங்களோ அவங்க கூட பேசி பழக முடியும். எங்களுடைய அந்த ஆன் ஸ்டேஜ் வேறு, ஆஃப் ஸ்டேஜ் வேறு. எங்களுக்கு தனி ஒரு உலகம் இருக்குது, தனி ஒரு லைஃப் இருக்குது. அது ஜேகே நினைக்கிறாங்க. ஜேகே ரொம்ப ஹாப்பியாக டிவி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மில் ஒரு டைம் ஸ்பெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்படியே ஜேகே ரொம்ப நேரம் கேம்லாம் ப்ளே பண்ணிட்டு அப்படி தூங்கிறாரு. நெக்ஸ்ட் டைம் வந்து ஜிம்மில் ஆஃப் சொல்லி கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறேன் நான் வந்து ட்ராப் பண்ணவா சொல்லிட்டாங்க. வேண்டாம் நான் போகிறேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேங்க சரி ஓகே சேஃபாக போய் ஈவினிங் சீக்கிரம் வாசிட்டாங்க. வரும்போது ஸ்நாக்ஸ் ஆகிடுவா. ஜேகே சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறேன் கண்டிப்பாக வேண்டாம். ஜிம் போயிடாங்க. இப்போ நம்ம ஜேகே தாங்க 2 days ஆஃப்டர் ஜிம்கிட்ட ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. என்ன ஜிம் காசு எனக்கு கொக்கோ கூடான்னு சொல்லிட்டாங்க. எதுக்கு சொல்லிட்டாங்க, நான் லைவ் பண்ணணும் சொல்லி லைவ் பண்ண கேட்கல. அது கேட்குறாங்க. இல்லை கூட நான் காமிக்கணும். ஜேகே சொல்கிறாங்க ஜிம் பக்கத்தில் ஜிம்கா வேணா ஜிம் காசு ப்ளீஸ் எனக்கு ஆர்மிஸ்ட்டை காமிக்கிட்டா கொடுறேன். ஜேகே சொல்கிறாங்க சரி கொடுறா ப்ளீஸ்டா. ஜேகே கெஞ்சுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சரி ஓகே சரி ஜிம் கொடுக்குறாங்க. இப்போ கொக்கோவும் ஜேகே கிட்ட போயிடுது. ஜிம் இந்த வீட்டில் அவர் வீட்டில் இருக்காரு. இப்போ ஜேகே போயிட்டு அவர் ரூமில் லைவ்க்கு தனியாக ஒரு ரூம் வந்து செட் பண்ணி வச்சிருக்காரு. சிஸ்டம்லாம் இருக்க ரூம். இப்போ அங்கே போயிட்டு நம்ம ஜேகே தான் ஃபஸ்ட்டு ஆர்மிஸ்ட்டை பேசுகிறாங்க. அப்போ கொக்கோ வந்து கேட்டு நின்றுருக்கு. ஜேகே பார்க்குறாங்க சரி உங்கள்கிட்ட ஒன்று காட்டவா சொல்கிறாங்க. என்ன சரி ஆர்வமாக கேட்குறாங்க. என்ன ஜேகே என்ன கேட்குறாங்க. என் நியூ ஃப்ரெண்டை காமிக்கிறேன். நியூ ஃப்ரெண்டு ஆமாம் சரியா பார்க்குறாங்க. பாயா காலெல்லாம் கேட்டிருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க வெயிட் பண்ணுங்க ஜேகே தான் இப்போ அழகா தூக்கிட்டு வர அதுக்கு லேப்டாப் இருக்கிறாங்க பாருங்க சொல்றாங்க. பார்த்தா கியூட்டா இருக்க பொறுக்குட்டி எல்லாம் பாக்குறாங்க. ஜேகி தான் சொல்றாங்க. ஆமா என்னோட நியூ ஃப்ரெண்டு சொல்றாங்க. அப்படி அவங்க உங்க ஃப்ரெண்டு. ஆமா ஃப்ரெண்டு இது பேர் வந்து கொக்கோ சொல்றாங்க. அப்படி அவங்க ரொம்ப அழகா லாஸ்ட் டைம் சொன்னீங்களே ஆமா அதான் இது நான் ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா சொல்றாங்க. அப்படி ஆமா நான் வீட்டுக்குள்ள போய் பார்ப்பேன் மற்ற ரொம்ப மிஸ் பண்ண ரொம்ப அழகா இருக்குல்ல சொல்றாங்க. இப்பெல்லாம் பாக்குறாங்க. ஆமாம் ஜம்கா ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் இதான் ஸ்ட்ரெஸ் பஸ்டராக சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் இதான் ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும். ஜேகே சொல்கிறாங்க சரி ஹாய் சொல்ல ஜேகே தான் பொருள் எடுத்து சொல்கிறாங்க. நீ ஹவுஸ் கற்றுக்குங்கலாம் இப்படிக்கா அந்த கேட்டு மிச்சா போட்டுட்டு இருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா சொல்கிறாங்க. அப்படியா சொல்லி இப்போ ஒரு ஜிம் பற்றி சொல்யூஷன் ஷேர் பண்ணுறாங்க. இது வந்து நிறைய டைம் வந்துட்டு நான் இது ரொம்ப மிஸ் பண்ணுவேன் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ஆமாம் என்னை ரொம்ப அழகாக கேர் பண்ணிக்க கூட இது கூட நான் இருக்கிறப்பெல்லாம் நான் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணான்னு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ரொம்ப சேஃபாக ரொம்ப ஹாப்பி ஃபீல் பண்ணுவேன் அப்படி சொல்லி ஜேகே நிறைய பேசிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறேன் இதெல்லாம் இதுக்கு சொல்லிட்டு இருக்கான். ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்கெல்லாம் அந்த கேட்டை பற்றி நிறைய கேட்குறாங்க. என்ன சாப்பிட்றதுக்கு என்ன பிடிக்கும் அப்படிலாம் கேட்டிருக்காங்க. இது எப்படி வாங்கினு சொல்லிட்டாங்க. நான் வாங்கல சொல்றாங்க. அப்புறம் சொல்றேன் என் ஃப்ரெண்டோட சொல்றாங்க. ஃப்ரெண்ட் ஆமா என் ஃப்ரெண்டோடது அவங்கள்ட்ட நான் வாங்கிட்டு வச்சிருக்கேன் சொல்றாங்க. அப்படி ஆமா எப்படிக்கா அது எனக்கு ஃப்ரெண்டு சொல்றாங்க. அப்படி அவங்க ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு எனக்கும் ஃப்ரெண்டு சொல்லி ஜேகே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அதுல இருந்து கேட்ட பத்தி நிறைய பேசிட்டு இருக்காங்க. ஜேகேவும் அதை மடியில வச்சிருக்காரு. 1 hour லைவ் பண்ணிப்பாரு. ஆனா அந்த 1 hour அந்த கீழே இறக்கி வச்சுக்க மாட்டாங்க. அது என்ன சேட்டை பண்ணாலும் ஜேகே மடியில தான் வச்சிருப்பாரு. ப்ரொஃபைல்லாம் ஜேகே லைவ் என் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம் இந்த பக்கம் பார்க்குறாங்க. சரி ஓகே சார் ஜிம் தான் அவர் குக் பண்ண போகிறாங்க. இப்போ ஜேகே தூக்கிட்டு வராங்க. ஜிம்னு சொல்லிட்டாங்க. என்ன ஜம்கா சொல்கிறாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் கொடுக்குறாங்க. இப்போ ஜேகே ஜிம் வாங்கிக்கிறாங்க. வாசு ஜிம் தூக்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. அங்கே பாரு இப்போ நீ இப்போ ஒரு ஸ்டார் ஆகிட்டா சொல்லிட்டு ஜிம் தான் ஜேகே சொல்கிறாங்க. கேட்ட பார்த்து ஜிம் பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க. ஆமாம் இது ஒரு ஸ்டார் ஆகிட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஐயோ நீ இருக்கே சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன். சரி ஓகே என்ன குக் பண்ணுறா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் சொல்கிறாங்க எனக்கு ஒரு தான் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறேன். ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். சரி வா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் கூட ஷோ பண்ணுறாங்க. ஜேகே ஜிம் ரொம்ப க்ளோஸ் ஆகிறாங்க. டேஸ் போக போக ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஜிம் ஸ்டில் அவர் நம்பர் கூட கொடுக்க மாட்டாங்க. ஜேகே பார்க்க நம்பர் தரான். அப்போ ஜேகே தான் வணங்குறாங்க. வாய்க்கு ஜிம் பார்க்க என்ன வணங்குறா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்கலாம் ஒன்றும் இல்லை சொல்லிட்டாங்க. 2 பேர் சேர்ந்து மூவி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஹாரர் மூவி. ஜேகே நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க அந்த மூவியை. ஜிம் பார்க்குறாங்க. தூக்கம் போகிற ஜிம் பார்க்குறேன். அவங்க டிவி ஆஃப் பண்ண போகிறா சொல்லிட்டாங்க. இல்லை இந்த மூவி ஃபுல்லாக பார்த்துட்டு போடா சொல்லிட்டாங்க. இல்லை நான் பார்க்க டைம் இல்லை சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்க பார்த்துட்டு போடா சொல்லிட்டாங்க. அந்த ஜிம் பார்க்க தூக்கம் ஒரு ஜிம் தூங்கிட்டே இருக்காங்க. ஜேகே வந்துட்டுனா அவர் போக விடாமல் வச்சிருப்பாங்க. ஜிம்மில் அப்படியே இப்படினாக்கா தூங்கி அவர் ஜேகே மேலே விடுறாங்க. அப்போ ஜேகே அந்த சோஃபா 2 பேர் உட்காந்துருப்பாங்க. அவர் ஹெட்டை நம்ம அவர் லேப்ல வச்சுக்கிறாங்க. ஜிம்மில் அப்படி காலை இப்படினாக்கா சோஃபாவில் அடிக்கிறாங்க. அவளே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஜேகே லேப்லேயே நம்ம ஜேகே பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருக்கும் அவ்வளோ ஒரு பாசம் வந்து வந்தது ஜிம் மேலே. ரொம்ப கேரிங்காக ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பார் பார்க்கறதுக்கு. நான் எவ்வளோ உனக்கு ஸ்பேஸ் கொடுத்தாலும் சரி நீ கொஞ்சம் கூட என்கிட்ட க்ளோஸ் ஆக நினைக்க மாட்டியா. ஜேகே பார்க்குறாங்க. நமக்கு ஜிம் கியூட்டாக தூங்குறாங்க. ஜேகே லேப்பில் ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே பார்க்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற லேப் ஆகும். எனக்கு அவனுக்கு அவ்வளோ ஒர்க் இருக்குது ரொம்ப பிஸியாக இருக்குது அதான் சொல்லிட்டு ஜேகே பார்க்குறேன். ஓகே நல்லா தூங்க. ஜேகே தான் லேப்லேயே படுக்க வச்சுருக்க 1 மணி நேரம். அவர் ஹெட் அப்படியே அங்கே தான் இருக்குது. இப்போ மூவி
முடிஞ்சது. இப்போ ஜேகே தான் டிவி ஆஃப் பண்ணிட்டு அந்த சோஃபாலே படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சுட்டு பிளாங்கெட்டை கவர் பண்ணுறாங்க. இல்லை இப்படியே தூங்கிச்சா நல்லா இருக்காது. ஜேகே அப்படியே ஜிம் தூக்குறாங்க. தூக்கிட்டு போயிட்டு அவரோட பெட்ரூம்ல படுக்க வச்சுக்கிறாங்க. பெட்ல படுக்க வச்சுட்டு பிளாங்கெட்டாக கவர் பண்ணி அவர் ஜிம் பக்கத்துலேயே படுத்திருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஜிம் எழுந்திருக்காங்க. அலாரம் இப்படினாக்கா இப்போ அவங்க வீட்டில் ஒரு அலாரம் வச்சிருப்பாரு. இப்போ அலாரமே அடிக்கல. அதான் ஜிம்முக்கு தூக்கம் போயிடுது. இப்போ ஜிம் தூக்கத்தில் எழுந்திருக்காங்க. பார்த்தா டைம் அப்போ 6:50. ஜிம் எழுந்திருக்காங்க. பார்த்துக்க எப்பவுமே ஜிம் எழுந்திருக்கும் போது அதோட கேட்டோட சவுண்ட் ஃபர்ஸ்ட் கேட்கும். அதுக்கு உட்காந்து கத்திட்டே இருக்கும். மாறி சரி ஜிம் பார்க்குறாங்க. இப்போ சவுண்டே இல்லாமல் இருக்கு. ஜிம் எழுந்து பார்க்குறாங்க. பார்த்துக்க அவர் இப்படி ஹேண்டில் ஸ்ட்ரெச் பண்ணிருப்பார் பாடியை. அப்போ ஒரு ஹேண்டில் லைட்டாக டச் ஆகுது. இப்படி ஹேண்டில் கீழே இறக்கும்போது டவுன் பண்ணும்போது எது டச் ஆகுது. ஜிம் பார்த்து டவுன் பண்ணி பார்த்தாக்காங்க ஜேகே இருக்காரு. ஜிம் இப்போ தான் பெட்ரூம் அந்த ரூமை சுற்றி பார்க்குறாங்க. நம்ம எங்கே இருக்கோன்னு சொல்லிட்டு அவருக்கு ஷாக் ஆகிடுது. ஜிம் பார்க்குற ஜேகே சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க எந்திரிச்சு யார் சொல்லிட்டாங்க ஜம்கா நான் எப்படி இங்கே சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்க பேனிக் ஆகிட்டு பாரு ஜேகே தான் இப்போ ஜிம் அழகாக கம்ஃபர்ட் பண்ணிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் தான் உன்னை இருக்க சொன்னேன். ஓகே நீ தான் போகிறேன்னு சொல்லி நான் தான் இருக்க வச்சேன். நீ தூங்கிட்ட சரியா அப்படியே தூக்கிட்டு அங்கே படுக்க வச்சுட்டேன். எனக்கு அந்த டைம் தூக்கிட்டு போய் எங்கள் வீட்டில் படுக்க வைக்க எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. சரி ஓகே இங்கே தூங்கிட்டுமே சொல்லிட்டு ஏன் தப்பா கேட்குறாங்க. இல்லை உனக்கு சரி எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. ஓகே ஏன் இப்போ ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் ஸ்டே பண்ண கூட தூங்கக்கூடாதா கேட்குறாங்க. இல்லை ஜம்கா சொல்லுங்க பாருடா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே ஏன் நம்ம தூங்கினா என்ன தப்பு ஜே கேட்குறாங்க. ஜேகே கேட்குறாங்க. இல்லை ஜம்கா சொல்லுங்க ஒன்றும் தப்பா நினைக்க சரி எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை சொல்லிட்டாங்க. ஏன் இப்போ நான் வீட்டில் ஸ்டே பண்ணா என்ன சொல்லி யார் சொல்லிட்டாங்க. இல்லை அதை சொல்லிட்டாங்க. அப்போ நானும் அப்படி தானே நீ என்ன அப்படி யோசிக்கிறேன். பாரு என்ன ரொம்ப ஹையெல்லாம் பார்க்காத ஓகேவா. நான் வந்துட்டு அதாவது என்னோட கரியரில் நான் ஒரு ஸ்டாராக இருக்கேன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஓகேவா. ஆனால் அதாவது ஆஃப் ஸ்க்ரீனில் நானும் ஒரு 6 பாஸ் இருந்தேன். அப்படி பாருடா சொல்லிட்டாங்க. அதே சொல்லிட்டாங்க பாரு நீ சும்மா வந்துட்டு நான் ஜம்முக்கா நார்மலாக பேசுகிறேன். உங்கள் மனசுக்குள்ள எப்போ ஒரு ஸ்டாராக தான் ஒரு ஐடியில் தான் இருக்காங்க சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எல்லாரும் மனசுக்கு அப்படி தான் இருப்பாங்க சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. உங்க பாருங்க என்ன ஜஸ்ட் நார்மலாக பாரு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் ட்ரை பண்ணுறேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன். ஓகே குட் மார்னிங் சொல்லிட்டாங்க. குட் மார்னிங் ஐயோ கொக்கோ கத்திட்டு இருக்கும் பாசிக்கு நான் போகிறேன் சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்க்குறேன். ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு போயில நான் போய்க்கிறேன். ஜிம் நெஞ்சு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜெக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவர் அழகாக கிட்ட பிளாங்கெட்டில் கவர் பண்ணி ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு அது கீழே வர எங்கள் கீழே வந்துட்டு அவர் ஃப்ரெஷ் ஆகிட்டு அவர் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஜிம் வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஆஃபீஸ் மாதிரி ஆகிட்டு ஆஃபீஸும் போயிடுறாங்க. பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஜெகிக்கு ஃபாரின் கன்சர்ட் வருது. ஜெகி பார்க்குறேன். ஓகே ஜிமின் நான் ஃபாரின் கன்சர்ட் போகிறேன் போயிட்டு வரேன்டா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறேன். ஓகே எங்கள் பத்திரம் போயிட்டு வா சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு பக்கம் ஜெக்கி போயிட்டாங்க. ஜெக்கி ஃபாரின் கன்சர்ட் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் இருக்கும். 1 மந்த்தாக ஜெக்கி இங்கே வரவே இல்லை. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம் இங்கே ஸ்டே பண்ணி ஆல்மோஸ்ட் அவங்க மீட் பண்ணி ஒரு 4 மந்த் இருக்கும். ஜிம் பார்க்குறாங்க. அப்போ அவருக்கு ஜெக்கி வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. ரொம்ப பாசமாக ரொம்ப கேரிங்காக இருப்பார். ஜெக்கி சாப்பிட்டு போனால் அதுவும் இப்போ அப்போ யோசிக்கிறாங்க. ஹெச்சோ நான் ஏன் யோசிக்கிறேன் அவனை பார்த்துக்க எல்லாருமே அங்கே இருக்காங்க. அவ்வளோ மேனேஜர் இருக்காங்க நிறைய ஸ்டாஃப் இருக்காங்க ஹேங்ஸ்லாம் இருக்காங்க. நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன் என்னவோ தெரியல. ஏன்னா எனக்கு அவ்வளோ நல்ல பையன் அவன் நல்லா ஜிம் நினைக்கிறாங்க. ரொம்ப நல்ல கேரக்டர் தெரியுமா ஜிம் நினைக்கிறாங்க. ஜெயிக்க பற்றி அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ போயிடலாம் ஜிம்முக்கு இங்கே வந்துட்டு ஒர்க் ஃபினிஷ் ஆகுது. ஜிம் பார்க்குறேன். சரி ஓகே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா மிடில் ஆஃப் த வே ஜிம்மில் கார் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகுது. ஜிம் பார்க்க என்னாச்சு ஜிம் பார்க்குறாங்க. இப்போ இறங்கி வந்துட்டு கார் ஓப்பன் பார்க்குறாங்க. இப்போ வெளில செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜிம்மு கார் ஸ்டார்ட் ஆகி வந்துட்டு என்னாச்சு இது புகையுது. ஜிம் பார்க்குறாங்க. கடவுளே இது ஜிம் பார்க்குறாங்க. அது மிடில் ஆஃப் த வேல வந்து இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ என்ன பண்ணிட்டோம் கார் சர்வீஸ் பண்ண விட்டு ரொம்ப டேஸ் ஆயிடுச்சு. அன்னைக்கு கூட அந்த மெசேஜ் பண்ணாங்க இந்த மாதிரி காரை சர்வீஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் தான் விட்டுட்டேன். நான் தான் கேரளா விட்டுட்டேன்னா பாரு இந்த மாதிரி பழி வாங்கிடுச்சு. ஜிம் பார்க்குறாங்க. ஐயோ வீட்டு வரைக்கும் வந்துடக்கூடாது. ஜிம் பார்க்குறாங்க. இந்த டைமில் கால் டாக்ஸி புக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். வரவும் வராது. அவ்வளோ ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணிட்டோம் ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. பஸ் ஸ்டாப் இல்லை பக்கத்தில் யார் கால் பண்ணலாம் காய் கால் பண்ணலாம். ஜிம் இப்போ காய்க்கு கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. கரெக்டாக அங்கே ஒரு பைக் ஸ்டாப் ஆகுது. ஜிம்மில் ஃபோன் ட்ரை பண்ணுறாங்க. ஜிம் பக்கத்துக்கு பைக் இருக்குது. ஜிம் டக்குனு செகண்ட் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ஒரு பாசன் எவ்வளோ அந்த ஹெல்மெட்லாம் போட்டுக்கிட்டு பைக் வச்சுருக்காங்க. அந்த பைக் பார்க்குறதுக்கு ஒரு நியூ மாடல் இருக்குது. ஜிம் பார்க்காத ஒரு மாடலாக இருக்குது. அந்த பைக் ரொம்ப அழகாக இருக்குது. பிளாக் கலர் பைக்கில் ஒரு பாசன் இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் யார் ஜிம் கேட்குறாங்க. இப்போ அந்த பாசன் பார்க்குறாங்க. இந்த ஹெல்ப் வேணுமா கேட்குறாங்க. என்ன ஜிம் பார்க்குறாங்க. பார்த்து வாய்ஸ் ரொம்ப ஃபெமிலியாக இருக்கிற ஜிம்முக்கு பார்த்து ஜேகே தான் அது. ஜேகே ஹெல்மெட் ரூம் பண்ணுறாங்க. இப்போ ஜம்கா நீங்கள் என்ன பண்ணுற ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜேகே தான் உன்னை பார்க்க தான் வந்து சொல்கிறாங்க. என்ன பார்க்க உன்னை பார்க்க தானே ஆஃபீஸ் வந்தால் சொல்கிறாங்க. ஏன் ஆஃபீஸ்க்கு ஆமாம் அப்போதான் கார் எடுத்து வெளில வந்தா. சரி ஓகே உன் முன்னாடியே வரலாம் சர்ப்ரைஸ் பண்ண நினச்சேன். பார்த்தா கார் இங்கே ஸ்டாப் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. என்ன இந்த இடையில ஒரு கால் வந்துச்சு நான் கால் பேசியிருந்தேன். அப்படின்னு பார்த்தா கார் கொஞ்சம் ஸ்பீடாக வந்துருச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓவர்டேக் பண்ண வந்து பார்த்தாக்கா இந்த மாதிரி நின்றுருக்கா. ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். என்ன பார்க்க நீ ஆஃபீஸ் வந்து ஆமாண்டா எனக்கு ஒன்று பார்த்து எவ்வளோ 1 மந்த் இருக்கும்ல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கா சொல்லிட்டு என்னடா இவ்வளோ என்ன ஆகிட்டா ஜேகே ஜிம் கேட்குறாங்க. அதுவா ரொம்ப டயட்டாக சொல்கிறாங்க. டயட் இருக்கிறது பிடிக்காது வேறு என்ன பண்ணுறது மேனேஜர் சொன்னாலும் இருந்தேன் அதான் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வச்சு ஓகேவா சார் நான் ஓகே தான் நீ வரையா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. காரை சொல்லிட்டாங்க. அது தெரிஞ்சவங்க வச்சு எடுக்க சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறீங்க சொல்லி இப்போ ஜிம் தான் அந்த கார் சர்வீஸ் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி எடுத்துக்கோங்க சொல்லிட்டாங்க. இப்போ அவங்களும் ஓகே சார் நாங்கள் எடுத்துக்கிறோம் நீங்கள் எடுத்துக்கோங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் ஓகே சொல்லிட்டு நம்ம ஜிம் ஜேக்கிட்ட சொல்லிட்டாங்க. ஜேக்கி பக்கம் போலாமா சொல்லிட்டு ஹெல்மெட் கொடுக்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இதே சொல்லிட்டாங்க உனக்காக எடுத்துட்டு நான் பிக் பண்ணலாம்னு நினச்சி சொல்லிட்டாங்க. என்ன பிக் பண்ணுறேன் ஆமாம் ஆக்சுவலாக என்ன நினச்சேனாக்க உன்னோட கார் வந்து ஆஃபீஸ் விட்டுட்டு வந்து பிக் பண்ணிட்டு வெளில போகலாம் சொல்லிட்டு நினச்சேன்னு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உன்னை யாரை பார்த்தா
என்ன ஆகுது சொல்றாங்க. யார் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. என்னன்னு என்ன யார் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. ஜிம் பார்க்குறேன். ஆமா உனக்கு பைக் எங்க அது ரெட் கலர்ல இருக்கும் சொல்றாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அதை பார்த்தாரு கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. அதான் இந்த பைக் வந்துட்டு சீக்கிரட்டா வச்சிருக்கோம். சீக்கிரட்டா ஆமா சீக்கிரட்டா வாங்க யார்கிட்ட காமிக்கிறாரு சொல்றாங்க. அப்படியே ஆமா இது பைக் தான் ஜெக்கி சொல்றாங்க. ஜிம் பார்க்குறது நல்லா இருக்கு. ஜிம் ஜெக்கி சொல்றாங்க. ஜெக்கி பார்க்குறது சரி ஓகேவா வந்து உட்கார ஜிம் உட்காருங்க. ஹெல்மெட் போட்டுக்கோ சொல்றாங்க. ஜிம் போட்டுக்கிறாங்க. போலாமா சொல்றாங்க. ஜிம் பார்க்குறது சரி சொல்றாங்க. அப்படிக்கோ சொல்றாங்க. என்ன போயிருந்தோம் ஜெக்கி சொல்றாங்க. இவனா சரி சொல்றாங்க. அப்புறம் ஜேகே ஜிம்ல ஹிப் வந்து டைட்டா ஒரு ஹிப் கிட்ட வைக்கிறாங்க. டைட்டா ஹக் பண்ணி கோர்ஸ் ஜிம் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜேகே செம்ம ஸ்பெல் ட்ரை பண்றாங்க. அதுதான் வந்து ஜேகே நினைக்கிறாங்க. இதுதான் நான் பர்ஃபெக்ட் நைட் எனக்கு இது ஜேகே நினைக்கிறாங்க. எனக்கு அவர் இது வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ரீடமாக போனதே கிடையாது பைக்கில். எப்பவுமே அவர் பைக் வந்து எடுத்துட்டு வந்து எடுத்ததுனால எப்பவுமே அவர் மாட்டிப்பாரு. ஆனால் இந்த ரூட்டு அவங்க இருக்கிற இந்த ஏரியா வந்துட்டு யாருமே அவசரத்தை பயன்படுத்தி பண்ண முடியாது. அந்த அவங்க ஆரம்பிச்சோ சரி இங்கே டெஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. இங்கே அவர் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுவார். ஆனால் அந்த ஏரியாக்குள்ள எந்த பிரச்சனை கிடையாது. ஜேகே அந்த பைக்கை வந்து அந்த பைக்கை ரைட் பண்ணுவோம். அவ்வளோ ஹாப்பியாக ரைட் பண்ணுற பக்கத்து ஜிம்மில் உட்காந்து பின்னாடி அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஜிமின் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தெரியுமா சொல்லுங்க. அப்படியே ஆமா எனக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் நைட்டாக ஃபீல் ஆகுது சொல்றாங்க. அப்படியே ஜிம் பார்க்குறது ஆமா பர்ஃபெக்ட் நைட் வந்து ஃபேமஸ் ஆயிடுது ஜிம் சொல்றாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. ஜெக்கி அந்த பைக் ரொம்ப ஸ்பீட் ரைட் பண்ணுறாங்க. அது ஸ்லோவாக போட பயமா இருக்கு. ஜிம் சொல்றாங்க பயப்படாத ஜெக்கி சொல்றாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஈவன் ஜிம்ல பேக்கோட ஜெக்கி தான் ஃப்ரண்ட்ல வச்சிருக்காரு. ஜெக்கி அழகாக ட்ரை பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அப்போ அங்கே போறப்போ ஒரு அவங்க அந்த அப்பார்ட்மெண்ட் வீட்டுக்கு போகிறது முன்னாடியே அங்கே ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கடை இருக்கும். ஜெக்கி ஜிம் பார்க்குறாங்க. ஜம்க்கு அங்கே நிறுத்த சொல்லி சொல்கிறாங்க. நான் ஃபுட் இங்கே வைக்கிறேன் சொல்கிறாங்க. ஏன்னா சரி எனக்கு ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட பிடிக்கும். ரெண்டே சார் சாப்பிட்டு நான் சாப்பிட்றேன் சொல்லி ஜெக்கி பார்க்க நானும் தான் சாப்பிடும் நீ சாப்பிடும் வேணாம் அங்கே பாரு நேரம் பார்த்துட்டு போகிறாங்க சொல்லி ஜெக்கி பார்க்கறது இல்லை யாரும் பார்க்க மாட்டாங்க சொல்கிறாங்க. ஜம் காசு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்போ நாங்கள் வெயிட் பண்ணி வாங்கிட்டு வரையா சொல்கிறாங்க. ஜெக்கி ஜிம் சரி சொல்லிட்டு ஜெக்கி அவங்க கொஞ்சம் லாங்கில் பைக்கை நிறுத்தி வச்சுட்டு ஜிம் போட்டு போகிறாங்க. போயிட்டு அந்த ஃபுட்டு வாங்குறாங்க. இப்போ வந்து ஸ்டிக்கி அந்த எப்படி சொல்லிட்டு ஸ்டிக் வச்சு அந்த மீட்லாம் வச்சிருப்பாங்கல்ல அப்படிதான் இந்த டிக்காலாம் இருக்குல்ல அப்படி ரெடி பண்ணுற மாதிரி அந்த ஒரு இதான் இப்போ ஜிம் நடந்து கொடுக்குறாங்க. இந்த சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்க ரொம்ப ஹாப்பியாக அந்த ஹெல்மெட்டை ரூம் போட்டு மாஸ்க் ரூம் போட்டு சாப்பிட்றாங்க. ஜிம்முக்கு பயமாக இருக்குது. யாராவது ஒன்று பார்த்துருவாங்களோ அப்போ சொல்லி ஜிம்முக்கு அது பயமாக இருக்குது. ஜிம் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. டே யாரும் பார்க்க மாட்டாங்களா சொல்கிறாங்க. இல்லை ஜெக்கா நீ ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கா சொல்கிறாங்க. இல்லை அப்படி சொல்கிறாங்க. இல்லை ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கு. ஜிம்மில் பார்த்துட்டே இருக்காங்க. ஜெக்கி பார்த்து நீ சாப்பிட சொல்கிறாங்க. இல்லை ஃபஸ்ட் நீ சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. ஜிம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஜெக்கி சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜிம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இங்கே பாருங்க யாரும் பார்க்க மாட்டாங்க பயப்படாம சாப்பிட்டு சொல்கிறாங்க. ஹெல்மெட் பாட்டி போக சொல்கிறாங்க. நான் ஹெல்மெட்டெல்லாம் போட்டுக்கிறேன் நீ சாப்பிட சொல்கிறாங்க. அதுக்கு ஜிம் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. இப்போ தான் ஜெக்கி பார்க்குறாங்க. ஓகே சொல்லிட்டு பல மாதம் 2 பேர் சாப்பிட்டு முடிச்சு வந்துருப்பாங்க. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஜிம் பேசாமல் ரைட் போகுமா சொல்கிறாங்க. ரைடா லாங் ட்ரைவ் போகுமா வீட்டுக்கு போகுமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க என்னாச்சு ஜம்க்கு அப்படி அப்படி கேட்குறாரு. எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு. ஜிம் போகுமா பிடிச்ச பாசம் கூட நைட்டில் ஒரு லாங் ட்ரைவ் போனால் எவ்வளோ அழகாக தெரியுமா போகுமா அது கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உனக்கு போகணுன்னு தோணுதா ஆமாம் எனக்கு போகணும் தோணுது. கூட போகணும் தோணுது போகுமா அது கேட்குறாங்க. உனக்கு கூட வந்து தோண்டியா உனக்கு ஹாப்பியாக இல்லை சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன எப்படி சொல்லிட்டேன் ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம்மிட்ட அது சொல்கிறாங்க. என்ன இப்படி கேட்டா சரி ஜிம் தான் ஜெக்கி பார்த்து சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பாருங்க அப்புறம் நீ வா என் கூட சொல்கிறாங்க. சரி ஓகே ஆனால் உனக்கு எந்த ப்ராப்ளம் வராது எனக்கு எந்த ப்ராப்ளம் வராது ஓகேவா வா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜெக்கி டைட்டாக ஹேக் போயிருக்காங்க. ஜெக்கி செம்ம ஹாப்பியாக ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணுறாங்க. அங்கே ஹான் ரிவர் ஒன்று இருக்கும். அந்த ரிவர் வரைக்கும் போயிருப்பாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. அந்த ரிவரில் போய் பைக்கை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு அந்த பிரிட்ஜ் இருக்கும். அதே ஜம்க்கு வந்து கத்திட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறேன். ஜம்க்கா என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. இப்போ ஜம்க்கு வந்துட்டு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் சொல்லி கத்திட்டு இருக்காரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரிக்கு ஜம்க்கு என்ன பண்ணுற சொல்லி ஜிம் ஃபோட்டோ எடுத்து சொல்கிறாங்க. ஜெக்கி இப்போ ஜிம்க்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் வா சொல்லிட்டு 2 பேர் செல்ஃபாக எடுக்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன ஜம்க்கா ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் என்ன சொல்கிறேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு தெரியுமா எனக்கு எதுவும் தெரியல நான் வந்துட்டு நான் எப்போலாம் அந்த ஒர்க் போயிட்டு வரணும் அப்போல்லாம் ஒன்று பார்க்குறப்ப ரொம்ப நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் நான் எப்போ வந்துட்டு ஒர்க் முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்போலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது ஒன்று பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னு தெரியல தெரியுமா யுவர் மை ப்ரீஷியஸ் ஃப்ரெண்டா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவங்க வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டாக நினைக்கிறேன் எப்போ வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அந்த பாண்டிங் வந்து மெயின்டைன்ஸ் பண்ணணும் அப்போ சொல்லி நினைக்கிறாங்க. என்றைக்கும் அந்த பிளேஸ் வந்து இப்போனா அந்த லிமிட் வந்து கிராஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. என்றைக்குமே அவங்க வந்து அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படி அந்த ஒரு நம்ம கொடுத்துருக்கூடாது. ஃப்ரெண்டு இவ்வளோ டைம் அடிக்கடி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு டைம் ஜெக்கி பேசுகிற ஃப்ரெண்டு சொல்லுவார். அதை நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. அவங்க ஃப்ரெண்டை கிடைச்ச ஒரு பெரிய ஒரு விஷயம் தான் பெரிய ஒரு வரம் தான். அதனால நான் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அழகாக மெயின்டைன்ஸ் பண்ண ஜிம் முடிவு பண்ணுறாங்க. ஜிம்முக்கான ஜெக்கி ஜிம் அட்வைட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். பேசுதான் இருக்கட்டும் க்யூட்டாக இருக்கும். ஜெக்கி ரசிச்சு பார்க்குறேன். என்னடா இப்படி பார்க்குறேன் ஜெக்கி கேட்குறாங்க. ஏன்னா பார்க்கக்கூடாது ஜிம் காசு இருங்க அப்படி இல்லை அது சொல்லிட்டாங்க. இல்லை நீ வந்துட்டு வெளில அங்கே எப்படி இருக்கோ அப்படி தான் இருக்க உனக்கு வேற ஒரு காரெலாம் உனக்கு இல்லவே இல்லை நீ ஒரே மாதிரி இருக்க ஜிம் காசு இருங்க அப்படியாமா மற்றவங்க பார்க்குறவங்க விதத்தில் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு சில பேர் கூட தப்பாக புரிஞ்சுக்கலாம். ஆனால் நான் சொல்லிட்டு நீ எப்போ ஒரே மாதிரி இருக்க நீ எங்கேயும் ஃபேக்காகவே இல்லை நீ எப்போதான் உன்னோட ஆர்மிஸ்கிட்டே ஒரே மாதிரி இருக்க இங்கே ஒரே மாதிரி தான் இருக்கா சொல்கிறாங்க. ஆனால் என்ன ஆர்மிஸ் தான் ஏற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. நீ பர்சனல் லைஃப் நீ எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கணும் நீ ஹாப்பியாக தான் போது நம்ம நினைக்கணும் ஜிம்மு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. உன மாதிரி யாரும் நினச்சிட்டா எனக்கு ஓகே தான் ஜிம் ஹாப்பியாக இருக்கும் தான் சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு இதே மாதிரி வந்து ஆசை எப்போயும் இந்த ஆர்மிஸில் லவ் பண்ணணும் தெரியுமா நான் எப்போ இப்படி தான் இருப்பேன் எனக்கும் மாற மாட்டேன் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பின் பார்க்குறாங்க. உண்மையாக உன்னை ஒரு ஐடியலாக நாங்கள் எப்படிக்கா உனக்கு ஃபேனாக தெரிஞ்சு இப்போ எனக்கு ப்ரௌடாக இருக்க ஜிம் நினைக்கிறாங்க. ஜெக்கி இப்போ என்ன சொல்கிறாங்க உனக்கு தான் சொல்கிறாங்க. இப்போ சொல்லி உனக்கு யாரை பிடிக்கும் ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் பார்க்க நீ இருக்கே ஜம்க்கா ஜிம் அடிக்கிறாங்க. நீ சொல்லி இப்போ யாரும் சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறேன் எனக்கு எல்லாரும் பிடிக்கும் உடனே பிடிக்கும் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இல்லை உடனே சொல்ல தான் போகிற ஜெக்கி ஒன்று தான் பிடிக்கும் சொல்ல போகிற ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ நம்ம
ஜிம் தான். சரி ஓகே மிஸ்டர் பாசிட்டிவ் போகலாமா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க மிஸ்டர் பாசிட்டிவ் போகலாமா சொல்கிறாங்க. ஜிம் ஜேக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே நான் பாசிட்டிவ் வந்துட்டு போகிறேன் ஜேக்கி சொல்கிறாங்க. இப்போ 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு ரீச் ஆகும்போது டைம் ஆல்மோஸ்ட் எனக்கு 12:50 ஆகுது. எனக்கு அவங்க அவ்வளோ நேரம் வெளில சுற்றிட்டு இருப்பாங்க. ஃபுல்லாக லாங் டிரைவ் சிட்டியே சுற்றிருப்பாங்க. ஜேக்கி பார்க்குறது இது வரைக்கும் நைட்டில் ஒன் டைம் கூட லைஃப்பில் இந்த மாதிரி சுற்றுறது எல்லாம் சொல்கிறாங்க. அப்படியே அவங்க இவ்வளோ ஃப்ரீயாக இவ்வளோ சேஃபாக ஃபீல் பண்ணதும் கிடையாது, இவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணதும் இல்லை அப்படி சொல்லிட்டாங்க. எப்பவுமே கூட பாடி கார்ட்ஸ் யாராவது ஒரு இருப்பாங்க. அப்படி தான் நான் போயிருக்கேன் வந்திருக்கேன். இவன் அப்படி இல்லைக்கா ஹேங்ஸ் கூட போவேன், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட போவேன். ஆனால் முதல் தடவை சொல்கிறாங்க ஸ்ட்ரேஞ்சர் கூட சொல்கிறாங்க. ஜிம் ஜெக்கி பார்க்குறாங்க. என்ன சொன்னால் சொல்கிறாங்க இல்லை ஒரு ஸ்ட்ரேஞ்சராக சொல்கிறாங்க. ஜிம் ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படி ஜெக்கி ஜிம் மறைக்கிறேன் என்னாச்சு ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஏன் ஜிம் பேசுகிற அப்படி கேட்குறாங்க. அப்படி இல்லை ஜம்கா இது ஏன் எப்படி பேசிட்டு இருக்காரு, அவனை எப்படி பார்த்துருக்கேன் தெரியுமா, என் மனசு எப்படி பேச பிடிச்சிருக்கேன் தெரியுமா உனக்கு ஜெக்கி கேட்குறாங்க. அதை சொல்லிட்டாங்க. உனக்கு பார்க்குறவங்க எவ்வளோ ஹாப்பி ஃபீல் பண்ணுறேன் அதெல்லாம் உன்ட்டு ஓப்பனாக சொல்கிறேன். நீ என்ன எப்படி கேட்குறா ஸ்ட்ரேஞ்சர் நீ எனக்கு ஜெக்கி கேட்குறாங்க. அப்படி இல்லை ஜம்கா என்ன சொல்லுறேன் சொல்லிட்டாங்க. கோச்சு ஜெக்கி கோச்சு உள்ள போறாரு. ஜம்கா நின்று சொல்லிட்டாங்க. போடா ஜெக்கி உள்ள போயிடுறாங்க. ஜிம் பார்க்கணும் கோச்சுக்கிட்டேன் நான் எப்படி சொன்னேன் நம்ம சொல்லிக்க கூட ஜிம் நினைக்கிறேன். சரி ஓகே சொல்லிட்டு ஜிம் இப்போ அவரும் வீட்டுக்கு போயிட்டாரு. இந்த பக்கம் ஜெக்கி தான் அமைதியாக உட்காந்துருக்காங்க. அந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே நம்ம போய் பேசலாம் அவங்க கோச்சிட்டாங்க. நம்ம சார் ஜிம் தாங்க வீட்டுக்குள்ள இங்கே வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஜெக்கே சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கே வந்து டோர் ஓப்பன் பண்ணி தான் வச்சிருப்பாரு. அப்புறம் ஜிம் பக்கத்தில் உட்காருங்க. ஜெக்கி அமைதியாக இருக்காங்க. பாரு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டாங்க. என்னாச்சு பன்னிக்கு கோவமா சொல்கிறாங்க. என்ன சொன்னா சொல்கிறாங்க. பன்னிக்கு கோவமா சொல்கிறாங்க. பன்னி இல்லை ஹியூமன் ஜெக்கி சொல்கிறாங்க. இல்லையே உன பார்த்தா பன்னி மாதிரி தான் இருக்குது ஜெக்கி ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. இங்கே பாரு ஜிம் தான் ஜெக்கி பார்க்குறேன்னு சொல்லிட்டு சாரி ஓகே அப்படி சொல்லிட்டு கூடாதான் டக்குன்னு அப்படி சொல்லிட்டு ஓகே தப்பா சொல்லிட்டாங்க. நான் ஃப்ரெண்டாக தாண்டா பார்க்குறேன் எனக்கு ப்ரீஷியஸ் ஃப்ரெண்டு நான் உங்கள்கிட்ட அன்னைக்கு சொன்னேன். நீ என்ன இப்படி சொல்லிட்டாங்க. சரி ஓகே ஜம்கா சாரி ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. போடா நான் அவங்கள போவான் சொல்லிட்டாங்க. சரி ஓகே கோப்படா ஓகேவா சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படின்னா எனக்கு எதனா வாங்கி தா சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. என்ன பாரு மில்க் ஷேக் வாங்கிட்டா சொல்லியிருக்கா அதெல்லாம் பிடிக்கல இப்போ சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. வேறு என்ன சொல்லிட்டாங்க. இல்லையே நம்ப முடியாது நீ எவ்வளோ தான் வளர்ந்தாலும் எனக்கு குடிப்பி சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இல்லையா நல்லா குடிக்கணும் யார் சொன்னா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா என்னோட வீட்டு ஃப்ரிட்ஜில் நிறைய வாங்கி வச்சுதான் சொல்லிட்டாங்க. அப்படியே என்னோட வீட்டில் எங்கள் ஃப்ரிட்ஜில் நிறைய வாங்கி வச்சிருக்கேன் அவனை கொடுக்கான்னு நினைச்சு உனக்கு வேணாவா அப்படி வந்து வளர்ந்துட்டேன் அப்படி தானே சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கி பார்க்கணும். நான் அதெல்லாம் குடிக்க மாட்டேன் அதெல்லாம் சின்ன பையன் வந்து குடிச்சேன் ஜெக்கி சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்க சொல்லிட்டு இப்போ நான் குடிச்சிக்கிறேன் பாய் ஜிம் போகிறாங்க. இப்போ ஜெக்கி பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்கறது ஸ்லிப்பாக வருது. அப்புறம் ஜெக்கி ஜிம் வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தாக்கா அவ்வளோ பணம் விஷயம் இருக்கு. ஜெக்கி பார்க்குறாங்க. உனக்கு பிடிக்குமா தான் சொல்கிறாங்க. இல்லை என்னோட அண்ணா ஒருத்தர் இருக்காரு கசின் பிரதர் சொல்கிறாங்க. யார் ஜெயோப்பா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அவர் பிடிக்கும் வாங்கி வச்சான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அவர் வந்தாரா இடையில ஆமாம் 2 டைம் வந்தாரு நீ இல்லாத போக சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்கணும். ஓ அப்படியே அம்மா சொல்கிறாங்க. அதெல்லாம் அவருக்காக வாங்கி வச்சதா சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பர்ஸும் இருக்குது எனக்காக வாங்கி கொடுத்தீங்களா சார் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நீ தான் குடிக்க மாட்டேன் சொன்னீங்க சொல்கிறாங்க. இல்லையா நான் குடிக்கிறேன் ஜெக்கி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்னு 1 எடுத்து ஃபினிஷ் பண்ணுறதுக்குள்ள நம்ம ஜெக்கி பின்னாக்கா 4 கால் பண்ணிடுறா. ஜிம் பார்க்குறாங்க. ஏன்னா எத்தனை குடிச்சிட்டேன் ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அவன் அப்படியே குடிப்பான் ஜெக்கி குடிச்சிட்டு கேட்குறாங்க. ஒரு 4-5 ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடுறேன் 4-5 ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறாரு. ஜிம் பார்க்குறாங்க. நீ இருக்கியே நீ அங்கே பார்க்குறது அங்கே இருக்க உனக்கு எந்த ஒரு சேஞ்சஸ்மா உண்டே இல்லை சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நேரத்தில் வர மாட்டேன் இருப்பேன் எனக்கா ஃபேக்காக இருக்கு தெரியாது சொல்கிறாங்க. ஜெக்கி ஜிம் பார்க்குறாங்க. கரெக்டு தான் ஜிம் பார்க்குறாங்க. சரி இப்போ ஜெக்கி தான் சரி ஓகே கோவம் படிச்சு சார் ஜெக்கி சொல்லிட்டு ஜிம் ராசா கூட போய் உட்காந்துக்கிறாங்க. ஜெக்கி இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே அப்போ வீட்டுக்கு போய் தூங்க சரியாதான் நீ கோவம் படிச்சா சொல்லிட்டாங்க. டைம் ஆயிடுச்சு பாரு டைம் பார்த்தியா சொல்லிட்டாங்க. டைம் 1:30 ஆகுது. ஜெக்கி பார்க்குறாங்க. இருக்கட்டும் ஜெக்கி உட்காந்துருக்காங்க. ஜம்கா வீட்டுக்கு போடா சொல்லிட்டாங்க. நான் இங்கே தூங்க கூடாதா சொல்லிட்டாங்க. அங்கே தூங்க அதை போய் எழுந்து போக சொல்லிட்டாங்க. ஏன் சொல்லிட்டாங்க. ஜம்கா சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவர் பாய் சொல்லிட்டு போயிடாரு. இப்போ ஜிம் படுத்துக்கிறாங்க. வீட்டில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஜெக்கி ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிமின் வா ஜிம்மிக்கு வேலைக்கு போகலாம் வெளில போகலான்னு சொல்லிட்டாங்க. உனக்கு நீ வேலை வச்சுட்டு இப்போ ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. வாடா வெளில போகிறேன்டா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை ஜம்கா சேஃபாக இருக்கா இல்லை வாடா உனக்கு எனக்கு பிடிக்கல ட்ரைவ் வந்து அன்னைக்கு ட்ரைவ் பண்ண சொல்லிட்டாங்க. சொல்கிறாங்க லாங் ட்ரைவ் பண்ண பிடிக்கல சொல்கிறாங்க. பிடிச்சிருந்துச்சு தான் சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட் வாட போகலாம்னு சொல்லிட்டாங்க. இப்போ எங்கே போகலாம் சொல்லுங்க நம்ம சேவ் சுட்டிக்குள்ள போய் சுற்றி பார்க்கலாம் சொல்லிட்டாங்க. என்னென்னு காமா சொல்லிட்டாங்க. அன்றைக்கி அவுட் ஆஃப் ஸ்டேட் சுற்றி பார்த்தோம் வாடா சுற்றிக்குள்ள போய் சுற்றி பார்க்கலாம். ஜெக்கி கூப்பிட்றாங்க. நீ இருக்கே ஜிம் காசு இருங்க வாடா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜிம் அவர்கிட்ட போகிறாங்க. 2 பேரும் இப்படினாக்கா ஜெக்கி வந்துட்டு பைக்கில் 2 பேரும் ஹெல்மெட் போட்டு ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் ஜெக்கி பார்க்குறாங்க. போகலாமா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு போகிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இன்டேஸ் போயிட்டு இருக்கு. அன்றைக்கி என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. எப்போலாம் ஜெக்கிக்கு டைம் கிடைக்குது அவ்வளோ ஜிம்மில் ஒரு பைக்கில் கூட்டிட்டு போவார். நம்ம ஜிம்மில் அவருக்கு என்ஜாய் பண்ணுவாங்க. டேஸ் போகுது தெரியல. இவங்க வந்து 2 பேரும் ஒன்றா இருக்கா ஸ்டார்ட் பண்ணி பேச ஸ்டார்ட் பண்ணி ஒரு 8 months இருக்கும். இப்போ நம்ம அன்றைக்கி 1 fine day நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க. ஜெக்கி பார்க்குறது என்னது வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க சொல்லி பார்க்குறாங்க. இந்த ஜிம்மில் அம்மா தானே ஆமாம் வீட்டில் ஃபோட்டோ இருக்கணும் பார்த்துருக்கேன். இது ஜிம்மில் அம்மா தான் ஆண்டி இது ஜிம்மில் அப்பாவா சரி ஓகே பார்க்குறாங்க. யாருமே இவன் வந்து காய் கூட வந்திருக்காங்க. எப்படி ஜெகோ பார்க்குறாங்க எல்லாம் வந்திருக்காங்க. நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்காங்க. ஜெக்கி பார்க்குறேன் என்னவா இருக்கும் ஜிம் என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லையே. ஜெக்கி பார்க்குறாங்க. அங்கேருந்து பார்த்தாக்கா அவங்க வீட்டில் ஃபங்க்ஷனாக ரெடி பண்ணிருக்காங்க. செட் பண்ணி கார்டன்லேயே இப்படினாக்கா பாடி பார்ட்டி வைக்கிறதுக்காக செட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்சம் ஜெகோ காய் தான் மார்பிள் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க பாடியவே நான்
என்னது யாருக்கு பர்த்டே? ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஃபியூ டேஸ் பழகி இருக்கும், அவங்க எதுவுமே கேட்கவே இல்லையா? ஜெக்கி பாக்குறாங்க அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. இவ்வளவு ஜிம்முக்கு பர்த்டேவா இருக்குமோ? ஜெக்கி பாக்குறாங்க அது எப்படி கேட்குறது ஒரு மாதிரி இருக்கு அவருக்கு. ஏன்னா இவ்வளோ டேஸ் அழகா பழகிருக்காங்க, பேசிருக்காங்க, நிறைய ஒரு லைக் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவனுக்கு பர்த்டேவே நான் ஜெக்கி பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு ஜிம் ஸ்டில் வீட்டுக்கு வரல, ஆனால் வீடு உங்க வந்து எல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜெயவுக்கு தான் எல்லாமே மலுசா ஊதி எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் காய் பாக்குறாங்க. இது ஓகே வாசி ஜெயிக்கா காய் பார்த்துருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்ல அம்மா ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃபேமிலியாக வந்திருக்காங்க. இவ்வளோ கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. இப்போ நம்ம செக்கி பார்க்குறாங்க எல்லாரும் வந்திருக்காங்களே. அப்போ பர்த்டே தான் போல, ஜிம்முக்கு தான் பர்த்டே எல்லாம் வந்திருக்காங்க. ஆச்சா நம்மளுக்கு தெரியாமல் போச்சு, கிஃப்ட் எதுவும் வாங்கவே இல்லையே. செக்கி பார்த்துருக்காங்க, போய் வாங்கிட்டு வந்துடுவோமா? செக்கி பார்க்க ஃபஸ்ட்டு விஷ் பண்ண முடியும், இவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ நம்ம அங்கே போக முடியாது, ஜிம் சொல்லியிருக்காங்க. எங்கள் வீட்டுக்கு வந்த கறி வராஜம்க்கா உனக்கு சேஃப் இல்லை, ஏன்னா உங்கள்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கோங்க, பயமாக இருக்குது ஜெயிம்னே சொல்லியிருக்கானே. இப்போ என்ன பண்ணிட்டோம்? ஜெக்கி பார்த்துருக்காங்க. சரி ஓகே சார். ஜெக்கி தான் டக்குனு பைக் எடுத்து விட போகிறாங்க. போய்ட்டு அவங்க கிஃப்ட் வாங்க சொல்லி போய் சார்ஜ் பண்ணுறாரு. அவருக்கு எந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்கணும்னு தோணவே இல்லை. அவருக்கு என்ன பண்ண பார்த்துட்டே இருக்காரு. சரி ஓகே சார் ஃபைன்லாம் அவங்க சூஸ் பண்ணுறாங்க. எனக்கு அன்எக்ஸ்பெக்டடாக மீட் பண்ண ஒரு ஃப்ரெண்டு தான் நம்ம ஜிமின். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுக்கணும். ஜேகே பார்க்குறாங்க. அங்கே பாருங்க சொல்லுங்கள் சார் சொல்கிறாங்க. இந்த கிஃப்ட்டுக்கு தானே மீனிங் சொல்கிறாங்க. ஆமாப்பா சொல்கிறாங்க. இதோட பெட்டராக இருக்கா சொல்கிறாங்க. இருக்குது சொல்லுவாங்க, எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. இதுக்கு மீனிங் என்ன சொல்கிறாங்க? ரெஸ்ட் ஆஃப் வரைக்கும் நீ என் கூட இருக்கா தான் இது மீனிங் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜேக்கு ஃபுல் ஃபார்மாக படிச்சு பார்க்குறாங்க. என் லைஃப் வந்து அன்எக்ஸ்பெக்டாக வந்து ஒரு பாசம் தான். ஆனால் ரெஸ்ட் ஆஃப் வரைக்கும் கூட இருக்கணும் ஆசைப்படுறேன். அப்போ ஜேக்கி அதை மீன் பண்ணி ஜெயினை வாங்கிட்டு பேக் பண்ணுறாங்க. இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்கான ரேட்டிங் எல்லாம் வாங்கி அவர் ஓன்ஸ் ஹேண்டலாக ரைட் பண்ணுறாரு. அதில் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஜிமின், ப்ரேஷியஸ் ஃப்ரெண்டு. எனக்கு அது எப்போ லைஃப் நான் ஆசைப்படுறேன். நானாக இருந்தது உங்கள்கிட்ட மட்டும் தான் தெரியும். எனக்கு என்னை பற்றி இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க என் கூட இருப்பாங்க. ஆனால் என்னை பற்றி தெரிஞ்சு இப்போ எனக்கு எதுவுமே அட்வான்டேஜ் எடுத்துக்காமா நீ எனக்கு அவ்வளோ சேஃபாக ஃபீல் பண்ணியிருக்கிறேன். நான் கூட நானாகவே இருக்கேன் தெரியுமா. நான் சில விஷயம் மிஸ் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் லைஃப் ரொம்ப இருக்கும் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக பண்ணியிருக்கேன். நான் என்னையே ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிறது ரீசன் நீ தான் அப்படி சொல்லிட்டு ஜேக்கி நிறைய வருஷம் எழுதுறாங்க. நீ எப்போ ஹாப்பியாக இருக்கணும். ஜேக்கி தான் வந்துட்டு ஹாப்பி பர்த்டே அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்லிட்டு ஜேக்கி வந்துருக்காங்க. ஹாப்பி பர்த்டே ஜிமின் அப்படி சொல்லிட்டு பை ஜேக்கி அப்படி சொல்லிட்டு சைன்லாம் பண்ணியிருக்காரு. சைன் பண்ணி அந்த கிரிட்டிங் கார்டு பேக் பண்ணுறாங்க. ஒரு ஃபைனல் கேக் வாங்குறாங்க. நம்மளும் கேட்கலாம் கட் பண்ண அவனுக்கு எப்படியும் பர்த்டே பார்ட்டி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருப்பேன். அப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நம்ம வந்து இதுதான் பண்ணலாம் சொல்லி ஜேக்கி வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஜேக்கி வேறு பண்ணுங்க எப்போ ஜிம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து பார்க்க ஜேக்கி தான் ஜிம்முக்கு நியூ ட்ரெஸ் வந்து கொடுக்குறாங்க. ஜிம்மில் வேர் பண்ணுறாங்க. அது ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குது ஜிம்முக்கு. இப்போ காய் ஜேவுக்கு மேக்கப் போடுவாங்க. ஜிம்முக்கு காய்ச்சி அங்கே எதுக்கு யாங்க இருக்கட்டும் ஆஃபீஸ் மேக்கப் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது ஜிம் பார்க்கறதுக்கு. இப்போ ஃபைனலாக ஜேக்கி வீட்டுக்கு கொண்டு பார்க்குறாங்க. ஜிம் வந்துட்டான் சொல்லி பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மில் கார் அங்கே தான் இருக்க சொல்லி வந்துட்டான் சொல்லிட்டு பேல்கனிலேருந்து பார்த்துருக்காங்க. அவங்க நடக்கிறது எல்லாமே. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் கொடுத்து அவங்க அம்மா நிற்க வைக்கிறாங்க. ஜிம்மில் அப்பா அம்மா தான் இப்போ ஜிம்மில் கேட்க பண்ண சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் ஜேவுக்கு ஒரு பக்கம் இருக்காங்க. நம்ம காய் ஒரு பக்கம் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் ரொம்ப ஹாப்பி கேட்க வந்து கட் பண்ணுறாங்க. இப்போ விஷஸ் மேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணுறாங்க. கட் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஃபீட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம் அவங்க அம்மா ஃபஸ்ட்டு செகண்ட் அவங்க அப்பாவுக்கு தேர்ட் நம்ம ஜேவுக்கு அப்புறம் ஃபோர்த்து காய்க்கு சொல்லிட்டு அவங்க கிராண்ட் பார்ட்ஸ் எல்லாரும் கொடுத்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க அந்த கம்யூனிட்டி வந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஜிம்மில் அம்மா இன்வைட் பண்ணிருப்பாங்க பர்சனலாக போயிட்டு. எனக்கு ஜிம்மில் அம்மா அப்போ கொஞ்சம் ஸ்டே பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் அப்போ வந்துட்டு அவங்க பேசியிருப்பாங்க. சில பேர்ட்ட பேசி பழகிருப்பாங்க. அவங்களாம் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. இப்போ அவங்களாம் வந்திருப்பாங்க. கூட்டிட்டு பாப்பாலாம் இருப்பாள். அவங்க அந்த பாப்பா இருக்குல்ல அந்த பாப்பா கூட வந்துருக்கு. ஹாப்பி பர்த்டே ஜிம் அங்கிள் சொல்றாங்க. தேங்க்யூடா செல்லம். ஜிம் தூக்கி கொஞ்சிட்டு அந்த பாப்பா வந்து பாப்பா கிஃப்ட் எல்லாம் கொடுக்கா. ஜிம் பார்க்குறீங்க எனக்கு கிஃப்ட் சொல்றாங்க. ஆமா அங்கிள் உங்களுக்கு தான் நீங்கள் பர்த்டே கிஃப்ட்லாம் கொடுப்பீங்கல்ல. ஜிம்முக்கு அந்த பாப்பா கேட்குது. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்கு. ஆமா சொல்லிட்டாங்க. இப்போ அந்த பாப்பா கிஃப்ட் கொடுக்குறா. நிறைய பேர் வந்திருக்காங்க. ஜிம்ல ரொம்ப ஹாப்பியாக பேசுறாங்க. நல்லா அந்த பர்த்டே பார்ட்டி ரொம்ப அழகாக போயிட்டு இருக்கு. வீட்டில் ரொம்ப நீட் அண்ட் ஆயிட்டா ரொம்ப அழகாக செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அவங்க கார்டன் தான் நடந்திருக்கும். ஜேகே எங்களுக்கு பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு ஆசை இருக்கு அவரு கலந்துக்கணும்னு சொல்லிட்டு. சரி ஓகே பரவாயில்ல அவன் ஹாப்பியாக இருக்கும் அதே போதும். அப்போ ஜெக்கி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக இவங்க எல்லாருமே இப்போ டயர்ட் ஆகுறாங்க. இப்போ ஒருத்தவங்க போயிட்டு வர சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு ரிட்டன் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஜெயோ காய் பார்க்குற வாழை நம்ம க்ளீன் பண்ண சொல்லி க்ளீன் பண்ணிருக்காங்க. ஜிம் பார்க்குறேன் நான் பண்ணுறேன் சொல்லிட்டாங்க. நீ பாடி போயிட்டா ஓகேவா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்த்துருக்காங்க. அப்போ தான் ஜிம்மில் அன்எக்ஸ்பெக்ட் டர்ன் பண்ணி இந்த பக்கம் பார்க்குறாங்க. டர்ன் பண்ணி பார்க்குறப்ப தான் நம்ம ஜேகே பால்கன் ரெண்டு ஜிம்மில் பார்த்துருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மார்க்கு ஜேக்கி பார்க்குறது. இப்போ நம்ம ஜேக்கி பார்க்குறாங்க. ஜேக்கி ஜிம்மில் பார்த்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மில் ஹேண்டாக காமிக்கிறாங்க. கை காமிக்க என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஜேக்கி தான் வந்துட்டு பாய் சொல்லி கூப்பிடுறாங்க. ஜிம் பார்க்க நான் வரணுமா சொல்றாங்க. இப்போ ஆமா சொல்லிட்டு இப்போ காய் பார்க்க அதை கூப்பிட்றேன் போக சொல்றாங்க. டே என்னடா சொல்றேன்னு கேட்குறாங்க. டே அவனை கூப்பிட்றேன் போடா சொல்றாங்க. அவன் ஃப்ரெண்டு தானே சொல்றாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஆமா சொல்லி சொல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அப்போ போக சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது அம்மா இருக்காங்க சரி நாங்கள் பார்த்துக்குறோம் ஓகேவா ஆண்டிலாம் பிஸியாக இருக்காங்க நான் பார்த்துக்க நீ போக சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவள் போயிட்டு ஒரு வாசல் ஜெக பார்க்குறாங்க. போச்சு மீன் சொல்றாங்க. சரி சொல்லிட்டு ஜிம்மே அது பாடி ட்ரெஸ் ஜிம் பார்க்குறாங்க. கேட்க சொல்றாங்க. ஜெக்கி காய் பார்க்குறாங்க. இந்த சொல்லிட்டு ஜெக்கி தாங்க அந்த காய் வந்து கேக் கட் பண்ணி கொடுக்குறாங்க. ஜிம் இன்னும் ஒரு பாக்ஸில் போட்டுட்டு இருக்கேன். அந்த பக்கம் போகிறாங்க. இந்த பக்கம் ஜேக்கி தான் ஜிம்முக்காக வெயிட் பண்ணுறாங்க. கீழே வந்துடுறாரு. அவர் வந்து லிவிங் ஹால் வெயிட் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் போகிறாங்க. இப்போ ஜேக்கி வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கா ஆசிட்டு இப்போ ஜேக்கி ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். ஜம்கா ஆசிட்டு ஹாப்பி பர்த்டே ஜிம் ஜேக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. அச்சோ ஜம்கா தேங்க்யூ இங்கே பாரு என்னாச்சு சொல்கிறாங்க. சாரி தெரியாது ஜிம் சொல்கிறாங்க. அட நான் வந்து சொல்லவே இல்லை ஏன் தப்பு தானே சொல்கிறாங்க. இல்லைடா நான் வந்துட்டு கேட்டுருக்கேன் அவனோட பாடி எப்படின்னு கேட்டுருக்கேன். ஏன்னா உனக்கு தெரியும் என்னோட பாடி எப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் வந்து கேட்டுருக்கோம். சாரி ஜிம் சொல்லிட்டு ஓகே ஜம்கா சொல்கிறாங்க. இல்லை என் பாடி வந்து கம்பெனி செலிப்ரேட் பண்ணேன் அந்த டைம் நான் அங்கே தான் இருந்தேன். ஸோ
இருந்தாலும் உன்னால விஷ் பண்ண முடியாம போயிடுச்சு, எதுவுமே எனக்கு பண்ண முடியாம போயிட்டு. ஆனா நீங்க நான் இங்க தானே கண்டிப்பா எல்லாம் பண்ணிருப்பா சொல்ற ஜிம் பாக்குறேங்க. ஆமா என் ஃப்ரெண்ட் எல்லாம் பண்ணிருப்பா சொல்றாங்க. அப்ப நான் அப்ப தெரிஞ்சுக்க மாட்டேன் சொல்றேன். ஓகே ஜங்கா சொல்றேன். ஜெக்கி பாக்குறாங்க. வா சொல்றாங்க. என்ன கேக்குறாங்க. அப்ப ஜெக்கி ஜிம் பாக்குறேன் கேட்க சொல்றேன். அது இருக்கட்டும் வா கேட்கறது கேட்க வாங்கி ஓரமா வச்சுட்டு இப்போ அவரு பிறகு இங்க வெயிட் பண்ணிட்டு போறாங்க. போயிட்டு ஒரு டேபிள் தள்ளிட்டு வராங்க. அப்போ அந்த டேபிள்ல கேக்லாம் அரேஞ்ச் பண்ணி ஜிம் பாக்குறேன். இது சொல்றேன் உனக்காக நான் அரேஞ்ச் பண்ண சொல்லி நீ ஆசிட்டுங்க. ஆமா சொல்றாங்க. ஜங்கா ஆசிட்டாங்க. நீ கேட்க நீ எது கேட்க பண்ண சொல்லி என் கூட சொல்றாங்க. அது சரி என் கூட செலிப்ரேட் பண்ணுவோம். எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நம்ம மீட் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் பாடியில ஜிம் சொல்றாங்க. ஜெக்கி சொல்றாங்க. ஜிம் பாக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜிமின் மேக்கப் கட் பண்ணி ரெடி ஆகுறாங்க. இப்போ ஜேகே தான் கேரக்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஜிமின் இப்போ விஷ் மேக் பண்ணி சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமின் விஷ் மேக் பண்ணுறாங்க. கடவுளே எனக்கு இந்த பாடி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னாக்கா ஜேகே வந்துட்டு பல பேர் ட்ரீம் தெரியுமா, அந்த வேர்ல்டில் எல்லாரும் ட்ரீமே நம்ம ஜேகே தான். அவன் வந்துட்டு ஒரு டைம் மீட் பண்ண மாட்டோம், அவன்கிட்ட பேசுகிற மாட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்போ என்கிட்ட நான் ஒரு சாதாரண பர்சன் தெரியுமா, என்கிட்ட இவ்வளோ அழகாக பேசுகிறான், அவ்வளோ அழகாக பழகிறான். உண்மையாகவே சரி அவன் வந்துட்டு இவ்வளோ மனசும் சரி அவனுக்கு ஒரு கோல்டன் பாய் தான் அவன். அந்தளவுக்கு எனக்கு பியூர் ஹார்ட்டோட ஒரு பர்சன், ரொம்ப சராசரின்ட்டு பேசுகிறான், பழகிறான். எந்த ஒரு சுச்சுவேஷனும் ஜெயிக்க வந்து அன்கம்ஃபர்டபுள் பண்ணுற மாதிரி நடந்து கூடாது சரியா. எனக்கு ஃபீலிங்ஸ்ன்றது எப்போ ஃப்ரெண்ட்ஷிப் மட்டுமே இருக்கணும். என்னையே அறியாமல் ஜெயிக்க சம்டைம் ரசிக்கிறது ஏன்னு தெரியல. அவனை பார்க்கறதுக்கு அப்படி ஹாப்பினஸ் இருக்குது. நாங்கள் ஆர்மிட் பர்சன் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு நான் நினச்சிருக்கேன் நம்ம அந்த மாதிரி பார்க்கக்கூடாது, ஆயிடுல மட்டும் பார்க்கணும்னு நினச்சேன். எனக்கே வந்துட்டு அவன் மேலே டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸ் வருது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னை மனசை எப்படியா கண்ட்ரோல் பண்ண வைங்க சரியா. நான் வந்துட்டு அவனை எப்போ அந்த மாதிரி ஃபீல் பண்ண வச்சிடக்கூடாது. அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். அவன் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு அழகான ரிலேஷன்ஷிப்பை கொடுத்துருக்கான். அது அப்படியே மெயின்டெனன்ஸ் ஆகும். எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் அது பிரேக் ஆகிடக்கூடாது. அப்போ அவன் எப்போ ஹாப்பியாக இருக்கணும். இந்த பாடி இந்த மாதிரி எல்லா பாடிக்கும் அவன் விஷயம் எனக்கு கிடைக்கணும். ஜிம் ப்ளே பண்ணிக்கிறாங்க. இப்போ ஃபைன் நான் ஜிம் பார்க்குறேன். ஜம்கா கேக்கட் பண்ணிட்டா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறான் சொல்கிறான். இப்போ ஜிம் அந்த கேன்ஸ் ஆஃப் பண்ணிட்டு 2 பேரும் கேக்கட் பண்ணிட்டாங்க. இப்போ ஜிம் கேக்கட் பண்ணிட்டு ஜெக்கி தான் ஃபஸ்ட் ஃபீல் பண்ணுறாங்க. ஜெக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜெக்கியும் அதை கேட்க எடுத்துகிட்டு ஜிம் ஃபீல் பண்ணுறாங்க. ஹாப்பி பர்த்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தேங்க்யூ ஜம்கா சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு கிஃப்ட் சொல்கிறாங்க. கிஃப்ட் ஆகும் சொல்கிறேன். அப்புறம் ஜேகே ஜிம்முக்கு ஒரு கிஃப்ட் தராங்க. ஜிம் பார்க்குறேன். என்ன சொல்கிறாங்க. உனக்கான கிஃப்ட் இங்கே பிடிக்காத வைக்கும். வீட்டில் போயிட்டு நீ தனியாக இருக்கும்போது பிடிச்சி பாரு சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே ஆமாம் சரியா சொல்கிறேன். ஜிம் பார்க்குறாங்க. ஏன் ஜம்கா எனக்கு இதெல்லாம் நீ பண்ணுறா சொல்கிறாங்க. ஜிக்கி பார்க்குறேன். இப்போ ப்ரீஷியஸ் ஃப்ரெண்டுக்கா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எப்போவுமே எனக்கு ஃப்ரெண்டாக மட்டுமே நான் இருக்கணும். எந்த ஒரு சுச்சுவேஷனும் நான் வந்து பேடாக ஃபீல் பண்ணக்கூடாது. ஜிம் முடிவு பண்ணுறாங்க. எனக்கு நீ வந்து என் ஃப்ரெண்டாக மட்டுமே பார்க்குற அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து என்கிட்ட பழகிட்டு இருக்க ரொம்ப பியூரா. உனக்கு பியூர் என்ன சார் நான் சொல்கிறேன் வந்து நான் வந்து எப்போவுமே எனக்கு டிஸ்கஸ்டாக மாற்றிடக்கூடாது அந்த லவ்னு சொல்லிட்டு மாற்றிக்கூடாது. எனக்கு அப்படியே ஃபீலிங்ஸ் ரொம்ப வந்துட்டு இருக்குது. ஏன்னே தெரியல. நான் எப்படி ஸ்டாப் பண்ண போகிறேன் எனக்கு தெரியல. ஜிம் தான் அவங்கள கண்டுபிடிக்கிறாங்க. சரி ஓகே ஜம்கா நான் வீட்டுக்கு போவா சொல்கிறேன். எனக்கு அம்மாலாம் இருக்காங்க, ஹோபியாக இருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே போயிட்டு வா சொல்கிறேன். ஏன் ஒரு மாதிரி பேச வச்சிருக்கா சொல்கிறாங்க. அப்படின்னா கொஞ்சம் நேரம் என் கூட இருந்தா கொஞ்ச நேரம் என் கூட தான் சொல்கிறாங்க. சாரி ஜம்கா இன்னொரு டைம் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பர்த்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். தேங்க்யூ ஜம்கா சொல்கிறேன். ஜெக்கி தான் ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ இப்போ ஹாப்பியாக இருக்கும் சரியா ஜிம் சொல்கிறேன். ஜெக்கி சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் நீ ஹாப்பியாக இருந்தால் எனக்கு எந்த பேச ஆட்டோமேட்டிக்காக ஹாப்பியாக ஸ்மைல் வருது சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் எவ்வளோ பியூராக இருக்கான்னு சொல்லிட்டு அப்படி ஆமாம் நீ ஹாப்பி தான் ஹாப்பியாக இருக்கா சரியா நீ இப்போ ஹாப்பியாக என்ன ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். கண்டிப்பாக நான் இருப்பேன். ஜிம் தான் சரி போயிட்டு விட்டா சொல்கிறாங்க. சரி ஜிம் போயிடறாங்க. கிஃப்ட்டை வாங்கிட்டு இப்போ ஜிம் வீட்டுக்கு போய்ட்டு ஓப்பன் பார்க்குறாங்க. ஓப்பன் பார்த்தாக்கா அது பியூரான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்கான கிஃப்ட்டு தான். ஜிம் பார்க்குறாங்க. அந்த ஒரு நெக்லஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கிரீட்டிங் கார்டை ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது எல்லாமே ஃப்ரெண்ட்ஷிப் மீன் பண்ணி தான் இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. அவன் இந்த மாதிரி நம்ம நினைக்கிறான் அதே மாதிரி நம்மள இருக்கணும். எனக்கு நம்மள ஜெக்கிக்கு டிஸ்கவுண்ட் பர்சனே கிடையாது. அவன் நம்மகிட்ட பேசலாம் பழகலான்னு சொல்லல. ஈவன் நான் ஜெக்கி பார்த்து கூட என்ன நினச்சினாக்க நான் அவங்க ஒரு ஐடியா அவங்களுக்கு தனியாக லைஃப் இருக்குது. நம்ம அவங்களோட பார்க்க ப்ராசஸ்ட்டு எனக்கே நான் வந்துட்டு எனக்கு ஒரு பாலிசி வச்சுருந்தானா எப்போ நான் ஜெக்கி என்கிட்ட இந்த க்ளோஸாக பேச பழகினாலும் அப்போ நானும் ஒரு சராசரி பர்சன் சொல்லிட்டு நானே எனக்கே ப்ரூஃப் ஆகிட்டு பாரு. எனக்கு என்ன செல்ஃபே எனக்கு ப்ரூஃப் பண்ண வச்சிருச்சு. ஜிம் நினைக்கிறேன். எனக்கு அவனை பார்க்குறப்போ டிஃப்ரெண்ட் ஃபீல். எனக்கு அவ்வளோ கேர் கொடுக்குறான், அவ்வளோ லவ் கொடுக்குறான், அவ்வளோ அழகாக பேசுகிறான், அவ்வளோ அழகாக கேர் பண்ணுறான். அப்படி இருக்கும்போது எப்படி அவனோட சாங் மட்டும் தான் அவங்க கம்ஃபர்ட் பண்ணுச்சு. அவன் சம்டைம்ஸ் லைஃப்லேயே அவ்வளோ பர்சனை கம்ஃபர்ட் பண்ணுவான். ரொம்ப எல்லாத்தையும் க்யூட்டாக ஷேர் பண்ணிப்பான். எவ்ரிதிங் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்பான். அவன் மாதிரி பர்சனை வேறு யாருமே இருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அப்படியே பியூர் ஹார்ட்டு. அப்படி இருக்கும் அவன் மேலே லவ் வராமல் இருந்தது ஆச்சரியம் தெரியுமா. எனக்கு அவன் மேலே லவ் வந்துருச்சு எனக்கு தெரியும். ஐ லவ் ஹிம் அப்புறம் ஜிம் முடிவு பண்ணுறாங்கனாலும் எப்போதும் லவ் நான் சொல்ல மாட்டேன் சரி. அவன் ஃப்ரெண்டை மட்டுமே நான் இருக்கணும். நான் ஒரு சராசரி பர்சன். அவன் அப்படி ஓகே அவன் வந்து ஒரு குளோபல் ஸ்டார். அவன் ஹாப்பியாக இருக்கணும். அவனுக்கு பெட்டர் பர்சன் டிசர்வ் பர்சன் இருப்பாங்க. நான் எப்போவும் ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரேக் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டேன். ஜிம் ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணுறாங்க. அந்த கிஃப்ட் பார்க்குறாங்க. இந்த கிஃப்ட் எனக்கு ரொம்ப ப்ரீஷியஸ். அவங்க சிமிங் தான் அந்த நெக்லஸ் எடுத்து போட்டுக்கிறாங்க. இது எப்போயும் நெக்ல இருக்கட்டும் என்ன சிம் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் கிஃப்ட் நடை பார்க்குறாங்க. அவருக்கு ஸ்பெண்ட் வச்சுக்கிறாங்க. இப்போ டேஸ் எல்லாம் பாஸ் ஆகிட்டு ஒன் ஃபைன் டே நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. டைம் வந்து எனக்கு சண்டே 10 o'clock. ஸ்டில் ஜிம் வேக்கப் ஆகவே இல்லை. என்ன வேக்கப் ஆகாமல் இருக்கான் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. சார் ஓகே இப்படி வேக்கப் பண்ணலாம் சொல்லி ஜெக்கி தான் டேரெக்டாக அந்த பக்கம் வராங்க. ஜெக்கிக்கு ஜிம் வீட்டோட பாஸ்வேர்ட் தெரியும். ஆனால் பாஸ்வேர்ட் என்ட்ரி ஆகிட்டாங்க. அவ்வளோ வந்து பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜிம் எந்திரிச்சு வந்து சோஃபாவில் உட்காந்துருக்காரு. எனக்கு பக்கத்தில் அந்த கொக்கோ உட்காந்துட்டு இருக்காரு. பாசுக்குன்னு சொல்லி கத்திட்டு இருக்கு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. கொஞ்சம்
நேரம் வெயிட் பண்ணேன், இப்போ தானே தூங்கி இருந்துச்சு, எனக்கு லேசினஸ் போகவே தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜெக்கி பார்க்குறவங்க ஜெக்கிக்கு ஒரு மாதிரி எனக்கு ஜிம் ஷர்ட்லெஸ்ஸாக வந்துருக்காரு, பேண்ட் போட்டிருக்காரு, ஃபுல் பேண்ட்டு. ஆனால் ஷர்ட்டை போல இல்லை, இவன் பனியன் கூட போடவே இல்லை. அப்போ தான் ஜெக்கி விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. ஜிமின் எப்படிக்கா முதுகு வந்து 3 டாட்டு போட்டு வச்சிருக்காரு, ரொம்ப அழகாக. ஜெக்கி பார்த்து ஸ்டன் ஆகிட்டாங்கன்னு வச்சுருக்காங்க. 3 டாட்டோ ஜெக்கி பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் அவ்வளோ அழகாக இருக்குது, பேக் வியூவில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஏதோ வந்து வெளிச்சம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஜிம் திரும்ப டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. டர்ன் பண்ணி பார்த்தா டோர் ஓப்பனில் இருக்குது. ஜேக்கி நினச்சிருக்காங்க. என்ட்ரன்ஸ் ஜிம் பார்க்குறாங்க. ஜம்முக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கி பார்க்குறாங்க. சரி ஜிம்முக்கு டக்குன்னு கூட போய்ட்டு ஜிம் டக்குன்னு இருந்துக்கிறாங்க. ஜம்கா நீ சொல்கிறாங்க, சாரிடா நான் டக்குன்னு சொல்கிறேன், இல்லை நீ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே நீ வந்து உட்கார ஜிம் ஓடி போயிட்டாங்க. ஜேக்கி பார்க்குறது நான் வந்து ஜிம் ஓடி போயிட்டாங்க. ஜேக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜேக்கி ஜிம்மி பார்த்துருக்காங்க. ஜிம்மி கொடுத்து மேலே ஓடி போயிடுறாங்க. மேலே ஓடி போயிட்டு அந்த டிஷர்ட் போட்டு கீழே வராங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சாரி ஜம்கா சொல்கிறேன். ஜேக்கி பார்க்குறேன், இல்லைடா பரவாயில்ல, நான் தானே சொல்ல மாட்டேன், சரி இல்லை பரவாயில்ல சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஷர்ட்டில் சார் இப்போ வீட்டில் ஜிம் ஜெக்கி கேட்குறாங்க. அது எப்போயாச்சும் இருக்கும் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி அந்த 3 டாட்டு போட்டுருப்பாங்க. நீ டாட்டுலாம் போட்டிருக்கியா ஜெக்கி கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க, டாட்டு போட்டிருக்கேன் நான் ஜெக்கி கேட்குறாங்க. போட்டிருக்கேன் ஜிம் சொல்கிறாங்க. அழகாக இருக்குது. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்க்கு ஷையாக இருக்குது. அதே சொல்கிறேன், ரொம்ப அழகாக இருக்குடா சொல்கிறாங்க. சரி ஓகே ஜம்கா தேங்க்யூ. என்ன இருக்கா வந்தால் சொல்கிறாங்க. அதுவா அவனை வெளில கூட்டிட்டு போகலாம் சொல்லி வெளில ஆமாம் சொல்கிறாங்க. நீ சண்டே தானே ஷாப்பிங் போகலாமா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஜெக்கி பார்க்குறேங்க, பாருங்க தெரியுமே நான் எனக்கு கவர் பண்ணிட்டு வரேன்டா சொல்கிறாங்க. மேனேஜர்க்கா ரிஸ்க்கு சொல்கிறாங்க. பரவாயில்ல எனக்கு உங்களோட ஷாப்பிங் போகலாம், சரி வாங்கி போகலாம் சொல்லி ஜெக்கி கூப்பிட்றாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்ல மனசு வரல, அப்படியே அவங்க சொல்கிறாங்க. சரி ஜிம் சரி ஓகே ஜங்கா தப்பா இருக்காது என்ன சொல்கிறாங்க. அங்கே ட்ரீட்ஸ் இருக்கிறது கேட்டு கொடுத்துறியா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறேன் கேட்டுன்னு சொல்கிறேன். சரி ஓகே எனக்கு கொக்கோ கொடுத்துறியா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் நான் கொடுத்தேன், நீ போஸ்ட் ஜிம் போயிடுறாங்க. ஜெக்கி எனக்கு கொக்கோவா அவன் தரேன் சொல்லி ஜெக்கி போயிட்டு அதை கட் பண்ணி ஒரு பிளேட்டில் அழகாக போட்டு கொடுக்குறாங்க. அந்த சாப்பிட சொல்கிறாங்க. அது கரெக்டாக ஆக்கியோட லெட் பண்ணிட்டு இருக்கு. ஜெக்கி போய் என்ன டேஸ்ட்டாக இருக்கும். ஜெக்கி எடுத்து மவுத்தில் வச்சு பார்த்துட்டாங்க. அது ஜிம் பார்த்துருங்க. ஐயோ யோசிச்சாங்க. இப்போ ஜிம் பார்க்குறது ஜெக்கி பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜம்கா என்ன பண்ணுற அது கேட்டோடது சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இல்லை அது எப்படி இருக்கும் சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்தா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாத்தோட கடவுளை என்ன பண்ணிட்டு நீ வந்து ஒரு பில்லியனர் பாய் நீ இப்படி பண்ணலாமா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இல்லை ஜிம்மி அது அந்த டேஸ்ட் எப்படின்னு பார்த்தேன், அது சாப்பிட்றதுல ரசிச்சு சாப்பிட்றதுலாம் எப்படி இருக்குன்னு நினச்சேன், எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தான்னு சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு சரி இப்போ வந்துட்டு இருக்கு என் ஜங்கர் எப்படிலாம் இருக்கா சொல்லி ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே சார் ஜிம் மேலே போயிடாங்க. போய்ட்டு அழகாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. நானும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜெக்கி போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. உன் காரில் படமா என் காரில் படமா சொல்கிறாங்க. பைக்கில் சொல்கிறாங்க. பைக்கில் ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ ஜிம் ஜெக்கும் பைக்கில் அழகாக வந்து ஹெல்மெட்லாம் வேர் பண்ணிட்டு நம்ம ஜிம் ஜெக்கோட ஹிப் டைட்டாக பிடிக்காங்க. ஜெக்கி பார்க்குறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு யாருக்கு ஜெக்கி இந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணதில்லை. ஆனால் ஜிம்மு டச்சஸ் ஜெக்கிக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. இப்போ ஜேகே ஃபைன் தான் பைக் சொல்கிறாங்க. அப்போ அம்மா சொல்கிறாங்க. 2 பேர் போகிறாங்க. போயிட்டு அவங்க ஷாப்பிங் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ ஜிம்மில் ஒரு பர்சன் சொல்லலாம் பார்த்துட்டாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. ஹே டேகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் கிட்ட போகிறாங்க. அந்த பையன் டேகுன்ற ஜிம் போகிறாங்க. என்ன சொல்லிட்டு இப்போ அந்த பையன் ஜிம்மோட கொலைக்கு தான் இதை பண்ணுற ஜிம் யாருக்கு வந்தா சொல்லி கேட்குறாங்க. அது ஃப்ரெண்டு கூட சொல்கிறேன். ஃப்ரெண்டு கூட வந்தியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இந்த வீக் ஃப்ளவர் ப்ராஜெக்ட் இருக்குல்ல சொல்கிறாங்க. அவன் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு இல்லை ஜிம் அந்த பையன் பேசிட்டு இருக்காங்க. ஜெக்கினா பாசிட்டிவாக இருக்குது. அவன் யார் அவன் ஜிம் பேசிட்டு இருக்கான் சொல்கிறான். அந்த பையன் ஜிம் நல்லா பேசிட்டு இருக்கான். ஜிம் பேசிட்டு இருக்காங்க. சரி வாங்க காஃபி கேட்டா சொல்கிறாங்க. இல்லைடா வேணாம் ஃப்ரெண்டு வெயிட் பண்ணிட்டாங்க போயிட்டு வரேன் சொல்கிறாங்க. சரி ஓகே மண்டே பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அவங்க போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம் போயிடுறாங்க. ஜம்கா போகலாமா சொல்கிறாங்க. அவன் யாருன்னு கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அது ஃப்ரெண்டே சொல்கிறாங்க. ஃப்ரெண்டாக சொல்கிறாங்க. கொலிகா சொல்கிறாங்க. கொலிகா அவங்க சொல்கிறாங்க. சரி ஆஃபீஸில் பார்த்துக்கிட்டு இங்கே நான் பேசி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்ன ஜங்கா பேசுகிறேன் எனக்கு இங்கே நான் பேச தானே ஆகணும்னு சொல்கிறாங்க. அது பார்க்குறோம் எப்போதும் வந்து ஒரே ஆஃபீஸில் ஒன்றா ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் பேசுறதுல எப்படின்னா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நம்ம ஷாப்பிங் தானே வந்திருக்கோம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஜெக்கிக்கு ஒரு மாதிரி கரெக்டாக கேட்குறது தெரியல. சரி ஓகேவா போகலாம் சொல்கிறாங்க. என்னாச்சு நீ ஓகே தானே ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நான் ஓகே தான் வா சொல்லி போகிறாங்க. ஜிம் ஜெக்கி பார்க்குறாங்க. க்யூட்டாக ஃபேஸை மாறி போயிடுச்சு. சரி ஒருவேளை என்ன நினச்சேன் தெரியல. ஜிம்ல சரி ஓகே சரி போயிட்டாங்க. ஜெக்கி ரொம்ப பசுவாக இருக்குது. ஜெக்கி எப்படி பசுவாக அந்த ஃபேஸில் வந்துட்டு இருக்காங்க. ஜெக்கி ஜிம் பார்க்குறாங்க. ஐஸ்கிரீம் வாங்கி தட்டா சொல்கிறாங்க. வாங்கிட்டா ஜிம் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் வாங்கி தரேன் எப்படி சாப்பிடுவா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. மாஸ்க் போட்டு எப்படி சாப்பிட கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஆமாடா சொல்கிறாங்க. நீ வாங்குற சாப்பிட்ற சொல்கிறாங்க. ஜிம் வாங்குறாங்க. இப்போ ஜெக்கி தான் வா சொல்லிட்டு லிஃப்ட்டுக்குள்ளே போகிறாங்க. என்ன பண்ணுறா கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி எப்படின்னாக்கா அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து டாப் ஃப்ளோருக்கு வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுறாங்க. அது 4th சாப்பிட்டு முடிச்சு தான் ஜிம் ஜெக்கி எப்படின்னாக்கா எந்த ஒரு லிஃப்ட்டும் ஓப்பன் எந்த ஒரு ஃப்ளோரையும் ஓப்பன் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுறாங்க. டேரெக்டாக மேலே போகிற மாதிரி இந்த எமர்ஜென்சிலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா ஸ்ட்ரைட்டாக மேலே போகிற மாதிரி அந்த வந்து பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாவி என்ன பண்ணுறாரு கேட்குறாங்க. நான் ஐஸ்கிரீம் பீஸ்ஃபுல்லாக சாப்பிட்ணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது கடவுளே எல்லாம் பண்ணிட்டு அந்த பையன் ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ ஜேகே ஃபைன் தான் மேலே அவங்க டாப் ஃப்ளோர் போயிட்டாங்கன்னு இருக்காங்க. இறங்கி சாப்பிட்ருக்காங்க. பீஸ்ஃபுல்லாக அங்கே யாருமே இல்லை. அப்போ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதே லிஃப்ட்டில் வந்துடுறாங்க. கீழே வந்துட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நீ ரொம்ப மோசம் ஜம்கா சொல்கிறாங்க. அப்படி தான் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் ஜேக்கும் சரி ஓகே சொல்லிட்டு வந்துடுறாங்க. டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜிம்மு ஜேக்கே மீட் பண்ணி ஆல்மோஸ்ட் 10 months ஆகுது. 10 months ஜேகே ரொம்ப ஹாப்பியாக சரி ஃபீல் பண்ணுறேன். ஜிம்மி கிட்ட அவ்வளோ ஹாப்பியாக இருக்காரு. ஆனால் ஜிம் பார்க்குற போய்ட்டு ஜிம் மற்றவங்க பேச முடிச்சு வைக்க ரொம்ப பாசிட்டிவாக இருக்காது என்ன தெரியாது.
இப்போதான் டேஸ் பாஸ் ஆயிருக்கும். ஃபைனில் அந்த பக்கம் நம்ம ஜேகே இப்போ பார்க்குறாங்க ஜிம்மிட்ட. ஜிம் பார்க்க என்ன சொல்கிறாங்க, இல்லை இங்கே தான் கான்செப்ட் சொல்கிறாங்க. அப்படியே அவன் இங்கே தான் கான்செப்ட் இருக்குது, ஸ்ரீல தான் கான்செப்ட் இருக்குது, ஒரு 2 டேஸ்க்கு கண்டினியூஸாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படி 2 or 3 days இருக்கும் சொல்கிறாங்க. அப்படியே அவங்க ஆமாம் சொல்கிறாங்க. கான்செப்ட் முடிச்சுட்டு வரேன் சொல்கிறாங்க. ஓகே ஜங்கா போயிட்டு வா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே வாய் சொல்லிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. ஹைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜேகே என்னாச்சு சொல்கிறாங்க. ஒன்றும் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே போயிடாரு. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஜேகே வந்து 3 days ஆஃப்டர் தான் இன்னைக்கு வந்துட்டு எப்படின்னாக்கா அவங்க ஹேங்ஸ்லாம் கூட்டிட்டு வராங்க. அவங்க ஹேங்ஸ்லாம் கேட்குறாங்க அவங்க வீட்டுக்கு வரேன்டா ஜிம் என்ட்ரி பண்ணுவேன் சொல்கிறாங்க. சரி ஓகே வாங்க சொல்லிட்டு எல்லாருமே கூட்டிட்டு வராங்க. எல்லாருமே நம்ம ஜேகேவோட வீட்டு தான் வராங்க. நான் கரெக்டாக அன்றைக்கி வந்து நைட்டு ஒரு டைம் வந்து 10 o'clock ஓகே அந்த டைமில் வராங்க. எனக்கு கண்டிப்பாக ஜிம் இப்போ இந்த டைம் வீட்டில் தான் இருப்பான், நீங்களாம் வந்துட்டு நம்ம வீட்டில் வந்து ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக வராங்க. இப்போ எல்லா பேரும் ஒத்துக்கிட்டே சொல்கிறாங்க. அது சொல்கிறேன் பேர் அவங்க வரதுக்கு ஒத்துக்கிட்டே வா சொல்லிட்டு கூட்டிட்டு வராங்க. ஃபைனாக வந்துட்டாங்க. இப்போ நம்ம ஜேகே தான் வந்துட்டு இருங்க இன்னும் அங்கே போய் கூப்பிட்றாங்க. எப்படி இந்த டைமில் தூங்கிட்டு போட்டா சொல்கிறாங்க. அப்படி அவங்க வீடியோ வந்து தான் ப்ளே பண்ணிச்சுப்பா நான் வரேன் சொல்லிட்டு ஜேகே போகிறாங்க. போயிட்டு ஜேகே வந்துட்டு வீட்டை எப்படினாக்கா பாஸ்வேர்ட் போகிறேன் அவர் தெரியல போய் உள்ள போய் எழுப்பலான்னு சொல்லிட்டு பாஸ்வேர்ட் போகிறாங்க. அப்போ அதை பாஸ்வேர்ட் ராங்கன்னு வருது. ஜேகேக்கு ஒரு மாதிரி பாஸ்வேர்ட் ராங்க. பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஜேகே பார்க்குறாங்க. இப்போ ஜேகே ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க காலிங் பெல்ல. பார்த்தா ஓப்பனே ஆகலை. ஜேகே ஒரு மாதிரி என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்புறம் ஜேகே டைப் பண்ணாக்கா கொஞ்ச நேரம் டைப் பண்ணி பார்க்குறாங்க. ஓப்பன் ஆகலை. என்னாச்சு தூங்கிட்டானோ ஏன் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிட்டான் சார் நான் என்கிட்ட சொல்லவே இல்லை. ஜேகே பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு மார்னிங் பேசலாம் சொல்லி வெளில வராங்க. வெளில வந்துட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து பார்க்குறேன் என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அவன் தூங்கிட்டான் நினைக்கிறேன் மார்னிங் பேசலாமா சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே இவ்வளோ ஒரே ஹாலில் தூங்குறாங்க. தனித்த ரூமில் தூங்கல இல்லை ஒரே ஹாலில் தூங்குறா சொல்லிட்டு எல்லாருமே பெரிய பெரிய மேட்ரஸ் ஜேகே வாங்கி வச்சிருப்பாரு. எல்லாமே லிவிங் ஹாலில் எல்லா மேட்ரஸும் எடுத்து போட்டு தூங்குறாங்க. ஜேகே ஜோவை பார்க்க சாரி நம்ம ஷுகர் பார்க்க எத்தனை மேட்ரஸும் வாங்கி வச்சா சொல்கிறாங்க. எல்லாம் நீங்கள் வருங்க யூஸ் ஆகும் தான் சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு எல்லாம் மேட்ரஸ் எடுத்து போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகேக்கு மட்டும் தூக்கமே வரல. என்னவோ தெரியல இது வரைக்கும் நம்ம ஜேகே எப்போ நினச்சா ஜிம்மி பார்த்துருவார். இது வரைக்கும் நம்ம பார்க்க வந்தது இல்லையா அவர் நினச்சா பார்த்துருவோம் அவங்க வீட்டில் இருக்கும்போது. இப்போ பார்க்க மட்டும் கஷ்டமாக இருக்குது. என்ன பாஸ்வேர்டையும் சேஞ்ச் பண்ணலாம் என்னமா இருக்கும் ஜேகே பார்க்குறாங்க. சரி ஓகே மார்னிங் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணுறாரு. இப்போ மார்னிங் ஆகுது. நம்ம ஜேகே ஃபஸ்ட்டு இருந்துச்சு ஜிம்மோட வீட்டுக்கு தான் போகிறாரு. போயிட்டு வந்து டோர் ஓப்பன் லாக் பண்ணுறாங்க. இப்போ டோர் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஜேகே பார்க்குற ஒரு மாதிரி இப்போ பக்கத்து வீட்டு ஒரு ஆண்டி இருக்காங்க பார்க்குறாங்க. ஜங்கோக்கு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஆண்டி சரி என்னப்பா பண்ணுறேன் சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி ஜிம்மில் பார்க்கணும் ஜிம்மில் கூப்பிட்டுக்காக வந்தால் சொல்கிறாங்க. ஓ ஜிம் நான் ஏன் ஜிம்மி வேலை பண்ண தெரியாது சொல்கிறாங்க. என்ன இருக்குது